ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். உயிரில் கலந்து இனிக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பெருமானவர்களது திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நான் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம், நமது பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த வசந்தங்களில் ஒன்றாகிய எம்மபட ரெடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 10, பக்கம் 26. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவு. மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேரி எவ்வனம் அடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்தினாலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது என்ற இந்த திருவாக்கியம். இது பற்றி தான் நாம இன்னைக்கு பேசலாம்னு நாம எடுத்திருக்கிறது. பெருமானவர்களுக்கும் விரிந்திருக்கிறது. இந்த உயிர் தான் நம்முடைய ஜீவ குழந்தை. இந்த உயிரை பத்தி பெருமானவர்கள் நான் எடுத்த உடனே இதைதான் சொல்லணும்னு எடுத்திருந்தேன். இந்த உயிரை உயிரை ஒன்ன சம்பாதிச்சா போதுமே, சர்வத்தையும் சம்பாதிச்ச மாதிரியே அப்படின்னு நான் குறிப்பெடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு பெருமானவர்கள் அததான் அருளி செய்தாங்க. உயிர் எவ்வளவு பிரதானமானது, அத எப்படி பத்திரமா நீ பாதுகாத்து வைக்கணும். அது ஏதோ குப்பமேட்டுல போட்ட மாதிரி இருக்கே. அந்த உயிர் ஒன்ன பாதுகாத்தா சர்வத்தையும் பாதுகாத்த மாதிரி, இந்த உயிர் ஒன்னை ஆண்டு கொண்டால் சர்வத்தையும் ஆண்டு கொண்ட மாதிரி அப்படின்னு பெருமான் அவர்கள் இன்னைக்கு எடுத்து கொடுக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இந்த உயிர் ஒன்றை நாம பாதுகாத்தால் சர்வத்தையும் பாதுகாத்த மாதிரி அதை நீ எப்படி போட்டு வச்சிருக்கிற அப்படிங்கும் போது, நாம இந்த உடலை நல்லா பாதுகாக்கிறோம். இந்த உடலை நல்ல எவ்வனமாக அழகாக வைக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் ஆசையாக இருக்கிறது. அப்போ இந்த உடலை எப்படி எவ்வனமாக வச்சுக்கிறோமோ அது போல நமக்குள்ளாக இன்னொரு ஜீவ தேகம் இருக்கே, அந்த தேகத்தை அதை எப்படி எவ்வனமாக வைக்கிறது, அதை எப்படி அழகாக வைக்கிறது அப்படிங்கறதுதான் நமக்கு பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. இந்த உடல்ல தான் உயிர் இருக்குது அப்படின்னு நாம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா இந்த உடல்ல உயிர் இல்ல. நீ உனக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல் கிடைச்சா அத சும்மா ஒரு ஓலைப்பெட்டியிலையா போட்டு வைப்ப? அது எவ்வளவு பத்திரமா ஒரு தங்க பிள்ளையில ஒரு அழகான ஒரு பெட்டகத்துல போட்டு பூட்டி வைப்பியே. அது போல இறைவன் இந்த பீத்த உடல்லையா அதை வச்சிருப்பாங்க? இல்ல, இந்த உடலுக்குள்ளாக இன்னொரு அழியாத ஒரு வைரமணி தேகம் இருக்கிறது. அந்த வைரமணி தேகமாகிய அந்த பெட்டகத்துக்குள்ளதான் அந்த உயிராகிய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை அறிந்து அதை அடைந்து அதை எவ்வனமாக்குறது, அந்த செயலுக்கு பேருதான் அந்த ஜீவன். அந்த தேகத்துக்குள்ள நாமெல்லாம் இந்த தேகத்திலே குடியேறி இருக்கிறோம். அந்த ஜீவ தேகத்தை அறிந்து அதற்குள் குடியேறி கொள்வதுதான் முக்தி என்று பெருமான் அவர்கள் அருளி செய்றாங்க. நம்ம எல்லாம் முக்தி வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பெருமான் அவர்கள்ட்ட, இந்த உலக மக்களுக்கெல்லாம் என்ன இறைவன்கிட்ட வேண்டணும்னு தெரியாது. தானாகவே ஒரு கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு தானாகவே அங்க முன்னால போய் நின்று எனக்கு உடம்புக்கு சரியில்லை, எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு காசு பணத்தை கொடு, இதான் கேட்பாங்க உலக மக்கள். ஆனா நமக்கெல்லாம் தெரியும் முக்தி கேட்கணும் நம்ம பெருமானவர்கள்ட்ட அப்படின்னு. அப்போ அந்த முக்தி அப்படின்னா என்ன, அந்த முக்தி செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு சர்வ மதங்களினுடைய அடிப்படையான முக்தி செயல் என்னவென்றால், எல்லா மதங்களுக்கும் அடிப்படையான செயல் அந்த முக்தியை பெறுவதுதான். அது என்ன அப்படின்னா, யமன் கைப்படாமல் உனக்குள்ளாகவே வைத்து படைக்க பெற்றிருக்கும்
அந்த தனி சீதனமாகிய உன் சொந்த பிரணவ தேகத்தை நம்ம பார்த்துமே, நமக்குள்ளாக இன்னொரு பிரணவ தேகம் இருக்குன்னு. அந்த பிரணவ தேகத்தை இப்பவே நீ கண்டு அறிந்து குடியேறி பழகுவதுதான். அப்போ அந்த பிரணவ தேகத்தை நாம கண்டு அதுக்குள்ள குடியேறி பழகுறதுக்கு பேர் தான் முக்தி. அது எப்ப செத்த பிறகு அல்ல. ஒரு வேலை பார்க்கிறவனுக்கு கூலி நீ செத்த பிறகு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவானா அப்படின்னு கேட்பாங்க பெருமானவர்கள். அது போல அந்த முக்தி என்ற செயலும் செத்த பிறகு இல்ல, உனக்கு இப்பவே தர்றேன் அப்படின்னு சொல்றான். இப்பவே நீ கண்டு அதில் குடியேறி பழகுவதுதான் முக்தி. அப்போ இதெல்லாம் வெறும் வார்த்தை இல்ல, இது வெறும் வார்த்தை அல்ல. அந்த பிரணவ தேகத்திற்கு வேதங்களில் பல்லாயிரக்கணக்கான நாமங்கள் தரப்பெற்றிருக்கின்றன. எல்லா நாமங்களும் அந்த பிரணவ தேகத்துக்கு தான் சொந்தமானது. அந்த தேகத்தை இந்த உடல் இருக்கும் போது பெறணும். இந்த உடல் இருக்கும் போதே அந்த தேகத்தை நாம அறிந்து கொள்ளணும். அந்த தேகத்தை அறிந்து கொள்ளுவதற்கு தான் நாம இந்த உடல் எடுத்து வந்தோம். இதை அதை பெறுவதுதான் நம்ம கடமை அப்படின்னு தான் அருணகிரி பெருமான் அவர்கள் சிவசுப்பிரமணிய செம்மல் அவர்களை நோக்கி, இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. இக்கடத்தை நீக்கி அக்கடத்துக்குள் புகுவதுதான் மோட்சம் என்று அருணகிரிநாதர் அவங்க அருளி செய்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் இப்போது இருக்கும் இந்த தூலம் அனித்திய தூலம், இதற்குள் ஒரு நித்திய வைரமணி தூலம் இருக்கிறது, அதில் குடியேற வேண்டும் என்று ஆகிறது அல்லவா. அப்போ இதுக்குள்ளாக ஒரு நித்திய வைரமணி தேகம் இருக்கு, அதுல குடியேறணும், அதுதான் முக்தி அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்யறாங்களே. அப்போ அதுல எப்படி குடியேறுவது? ஒரு தேவகுரு சந்நிதியிலதான் அது வேற உடல் எடுக்கிறது என்று இந்த திருவாக்கியத்துல நம்ம அருளி செய்யறாங்க. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்தினாலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை பெறுகிறது. ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. அப்போ ஒரு தேவகுரு சந்நிதியில போகும்போதுதான் நாம அந்த நமக்குள்ளாக இருக்கிற அந்த வைரமணி தேகத்தை நாம சந்திக்க முடியும், அதுல குடியேறி கொள்ள முடியும். அப்படி சந்திக்கும் போதுதான் அந்த ஜீவ குழந்தை வனம் பெறுகிறது. இப்போ இந்த தூலத்தை எல்லாம் நம்ம தினமும் வனப்படுத்தி வைக்கிறது மாதிரி அந்த ஜீவனை வனப்படுத்துகிற அந்த இலக்குக்கு நேராக நிற்கும் போதுதான் அந்த ஜீவ குழந்தை வனப்பெறுகிறது. அப்படி நிக்கிறவங்களுக்கு தான் ஒரு பூவன வசந்த காலம். அப்படி அந்த ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. அப்போ அவங்களுக்கு யாரு அந்த இலக்குக்கு வசமாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தெய்வ குபேர பூவன காலம் வசமாகிறது. பெருமானவர்கள் வந்த காலத்துல நமக்கு எல்லாமே எளிமையாக்கி வசந்த காலமாகத்தான் தந்திருக்காங்க. சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும், ஒரு ஜாதி ஒரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அல்ல, இந்த பூமி இடங்களுக்கும் வசந்த காலம். இப்போ வசந்த காலம்னா ஒரு பூமியில ஒரு பகுதியில தான் வசந்த காலம் இருக்கும், இன்னொரு பகுதியில அது வேற ஒரு காலமாக இருக்கும். ஆனா பெருமானவர்கள் கொண்டு வந்த அந்த வசந்த காலம் ஒரு ஜாதியினருக்கோ ஒரு மதத்தினருக்கோ அல்ல, சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பூமி இடங்களுக்கும் இந்த பூமியில உள்ள மக்கள் எல்லாருக்குமாக ஒரு நிஜ நிதி லாபகர வசந்த காலம் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கான பாடல்கள் அப்ப அந்த வசந்த காலம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வசந்த காலத்துக்குள்ள நீ போய் நுழைஞ்சாதான் உனக்கு வசந்த காலம். அதுக்குள்ள எப்படி நுழைறது? இதற்கான பாடல்கள், நூல்கள், மானியம், வாக்கியங்கள் அனந்தானந்தம் இங்கு இருக்கின்றன. அதுக்கு அந்த அடிநிழல்ல போய் நீ உட்கார்ந்தினாத்தான் அந்த வசந்தத்தை அனுபவிக்க முடியும். பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ. இந்த வசந்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கிறவங்க நான் வசந்தம்லாம் வேண்டாம், எனக்கு கோடை காலம் அருங்கோடை பாலைவனமே போதும், கோடையில சிக்கி தவிக்கணும்னா தவி, எல்லாம் உன் கையில விட்டுட்டாங்க. எது வேணும் கேளும் திங்கா அப்படின்னு சொல்லி, வசந்தம் வேணுமா இல்ல அருங்கோடை பாலைவனம் வேணுமா, எது வேணுமோ அதை நாமளே எடுத்துக்கலாம். அப்போ இந்த வசந்த காலத்தை பெருமானவர்கள் பூமி இடங்களுக்குமாக கொண்டு வந்துட்டாங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான்
அது ஒரு பூவன வசந்த காலமாக இருக்கும் என்று நாம் சொல்லிக் கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, அதை நாம தானே பயன்படுத்தி கொள்ளணும். அதற்கான நூல்கள், பாடல்கள், மானியம் எல்லாத்தையும் நாம பயன்படுத்தும் போதுதான் அந்த வசந்தத்தை நாம அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறோம். சதா அந்த ஜீவ தேகத்துல குடியேறி இருக்கிறோம். சதா அந்த தரிசனை ஊற்றத்திலே வலிமை கொள்ளுகிறோம். சதா அந்த விஸ்வரூப தரிசனையை கண்டுகொண்டே இருக்கிறோம். சதா இக்கடத்தை விட்டு அந்த வைரமணி தேகத்தில் குடியேறி கொண்டே இருக்கிறோம். அப்பெல்லாம் நாம அந்த முத்தி தேகத்தை தான் பெற்று இருக்கிறோம். அப்போ எப்பெல்லாம் நாம பெருமான் அவர்களுடைய அந்த திரு வாக்கியங்களையும் திரு பாடல்களையும் அந்த மானியத்தையும் பற்றி நம்ம பேசி பகிர்ந்து கொள்ளுகிறோமோ, எப்பெல்லாம் நாம படிக்கிறோமோ, இல்ல கூடி படிக்கிறோமோ, கூடி பேசுறோமோ, அப்பெல்லாம் நாம அந்த முத்தி தேகத்தில் குடியேறி கொள்கிறோம். அதனாலதான் அது முத்திக்கு எட்டுகிற தேவ வசனங்கள் என்று பெருமானவர்கள் நம்மளை எல்லாம் முத்திக்கு ஏற்று செல்கின்ற, அது வெறும் வார்த்தை அல்ல, பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்திருப்பது. நம்மளை எல்லாம் முத்திக்கு எட்டுகின்ற தேவ வசனங்கள் எங்கெல்லாம் வெளியாகிறதோ அங்கெல்லாம் போய் அதை செவி கொடுத்து கேட்பதும் அதை பத்தி பேசுவதுமே தவம். அப்போ இந்த அனித்திய தூலத்தை துச்சமாக எண்ணி நாம அந்த கடத்துக்குள் நம்ம பார்த்தோம், இந்த தூலத்துக்குள்ளாக இன்னொரு கடம் இருக்கிறது, அந்த வைரமணி தேகத்தில் புகுந்து கொள்வதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது. ஒரு பாதுகாப்பு எல்லைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்பயுமே. அப்போ நாம இந்த தேகத்துல இருக்கும்போது இதுல பாதுகாப்பே இல்லை, நமக்கு நிறைய ஆபத்துக்கள் இருக்கு. இந்த தேகத்துல இருக்கும்போது, இந்த தேகத்திலே இருந்தா யமன் கெட்டுன்னு காத்துக்கிட்டே இருக்கிறானே நம்ம தலைமையில, இவன் இந்த தேகத்திலே இருக்கான், சீக்கிரம் பிடிச்சிட்டு போயிடலாம். ஆனா அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள, அந்த தேகத்துக்குள்ள நம்ம புகுந்துட்டோம்னா யமன் கிட்டவே வர முடியாது, நம்ம யமன் தீண்டவே முடியாது. நாம அப்போ பெருமானவர்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துடுறோம், அவர்களுடைய கைவசப்பட்டு விடுகிறோம். அப்போ அந்த பாதுகாப்பு எல்லைக்குள்ளேயே நம்ம சதா புகுந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த திருச்செயல் நமக்கு இந்த தூல தேகத்துல இருக்கும்போது அது கிடைக்காது, ஜீவ தேகத்துலதான் போனாதான் நமக்கு அது கிடைக்கும். இந்த திருச்செயல் ஜீவ தேகத்தில் செய்ய முடியாது, அது தூல தேகத்தில் முடியாது, அது ஜீவ தேகத்துலதான் செய்யக்கூடிய செயல். இப்ப பெருமான் அவர்கள் பாட்டேர் பிரான் அவர்களை சந்திக்கும் போது கூட, பாட்டேர் பிரான் அவர்கள் அவங்களுக்கு அருளி செய்யும் போது, இந்த தேவ ரகசியம் பேச வேண்டியது எங்க அப்படின்னா இந்த தூலம் கடந்து ஜீவ தேகத்தில் தான் தேவ ரகசியம் பேசணும். இப்ப நாமெல்லாம் பேசுறது எல்லாமே பெருமானவர்களுடைய திருவாக்கியங்களை எடுத்து நம்ம யார் பகிர்ந்தாலும் நம்ம தேவ ரகசியம் பேசுறோம். இது புழங்காத பேச்சு உலகில், இது இந்த உலகத்துல புழங்காத பேச்சு பெருமானவங்க நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தேவ ரகசியங்கள். அந்த தேவ ரகசியங்களை நம்ம பேசுறதும் இந்த தூலத்துல இல்ல. நாம எப்பெல்லாம் இந்த வெளி பேச்சு பேசிக்கிட்டோமோ அப்ப இந்த தூலத்துல இருக்கிறோம். நாம பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியங்களை எடுத்து பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம அந்த ஜீவதேகத்துல குடியேறி கொள்கிறோம். அப்போ இந்த தேவ ரகசியமோ இத்தூலம் கடந்து ஜீவதேகத்தில் தான் பேச வேண்டியது இருக்கிறது. அப்போ பெருமானவர்கள் ஜீவதேகம் தெரியாது தூல தேகத்தில் இருக்கும்போது பாட்டை பெறாதவர்கள் அவங்களை எப்படியெல்லாம் ஜீவதேகத்துக்கு அழைத்து சென்றார்கள் என்று நமக்கு மான்மியத்துல எடுத்து காமிக்கிறாங்க. அதுபோல நம்முடைய பெருமானவர்கள் இந்த வாக்கியங்கள், பாடல்கள், மான்மியங்கள் மூலமாக அதை படிக்கும் போது நம்மளை அப்படியே மெல்ல 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 அங்க போக விடாம தடுக்கிற அந்த வேடரை விரட்டி காட்டை கலைத்து நம்மளை அந்த ஜீவதேகத்துக்குள்ள பெருமானவர்கள் அழைத்து சென்று கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நாம அப்படி கேட்கும் போது நாம இந்த தூல தேகத்துல இருக்கிற காது அல்ல, நம்முடைய காது நம்ம பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியங்களை நாம கேட்கும் போது இந்த காது அது என்ன காது அப்படின்னா நம்ம தேவலோகத்துல இருக்கிற வேத பாராயணம், அதுதான் நாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தேவலோகத்தில் வேத பாராயணம் பண்ணுவது கேட்கும் என்றால் அது இந்த காதுலா, இந்த தூல தேகத்துல இருக்கிற காதுல நம்ம இப்பெல்லாம் கேட்கல. இந்த தூல தேகத்துல இருக்கிற காது இந்த வார்த்தைகளை எல்லாம் அது கேட்காது. கேட்கிற காது இந்த தூல தேகத்துல இல்லை, அது ஜீவ தேகத்துல இருக்கு. இருதயத்தில் அந்த காது இருக்கிறது. இந்த உலகத்துல யாருக்காவது தெரியுமா, இருதயம்னா இந்த நாற்றமுள்ள ஒரு மாംസ துண்டுன்னு தானே நினைப்பாங்க. அதுக்கு காது இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப காது இருக்கிற இருதயம் எது?
அப்போ இருதயத்தில் அந்த காது இருக்கிறது. யார் அந்த காதை தருகிறார்களோ அவர்கள் தான் பகவான். பெருமானவங்க அவங்க திருவாக்கத்தானே நம்ம கேட்கிறோம். அவங்களுடைய அந்த அமுதம் பருகிற காது, அந்த அமுதம் எங்க இருந்து வருதோ அவங்கதான் பகவான். அவர்கள் இருப்பிடம்தான் குருட்சேத்திரம். மறுபிறப்பென்னும் கோடி சூரிய பிரகாசமாகிய தேகத்தை இந்தா என்று உன் கையில் கொடுப்பார்கள். அவங்க பேசுற அந்த திருவாக்கியத்தை நம்ம கேட்கும் போது நம்ம இந்த தேகத்துல இல்ல, அந்த கோடி சூரிய பிரகாசமாகிய ஜீவ தேகத்துல நுழைஞ்சுதான் நம்ம அந்த வேத பாராயணத்தை அந்த இருதயத்துல இருக்கிற காது கொண்டு நம்ம கேட்கிறோம். அந்த காதை இந்தான்னு அந்த தேகத்தையும் அந்த காதையும் இந்தா என்று அவர்கள் தருவார்கள். அவர்கள் சிவ சித்தர்கள். சிவகுரு பிரான்களுடைய இந்த வல்லப செயலை சிவநாட்டார்களே அறிவார்கள். அப்போ இந்த வார்த்தை யாருடைய காதுக்குள்ள எல்லாம் நுழைதோ அவங்க எல்லாம் யாரு? சிவநாட்டார்கள். நம்மளையெல்லாம் பெருமான் அவர்கள் நம்மளையெல்லாம் உயர்த்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஒலிநாடார் சொன்னாங்க, ஏன் நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன், என்னை போல தூலம் எடுத்து வந்திருக்கிறியே, ஒரு முள்ளு குட்டுனா கூட வலிக்குமே, கற்பாந்த கோடி காலம் அந்த நரகத்துல போய் நீ எப்படி அவசப்பட போறியோ அப்படின்னு இறக்கப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த செவியை அந்த வார்த்தைகளை நமக்குள்ள புகுத்த வச்சு நம்மள என்ன சொல்றாங்க? சிவநாட்டார்களே அறிவார்கள். அப்போ அந்த வாக்கினுடைய வல்லமையை அறிந்து உணர்ந்து அதை சுவைக்கிற மக்கள் எல்லாம் சிவநாட்டார்கள். அதை சுவைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த தூலத்துல இல்ல, சூக்கும தேகத்துல இருக்கிறோம். சூக்கும தேகத்தில் உன்னை புகுத்தி பிறகு அங்கேயே விட்டு வந்தால் வழி தெரியாது. அங்கிருந்து இறக்கி மறுமுறையும் இங்கே கொண்டு வந்து விட்டால் தான் தெரியும். அதனால பெருமானவர்கள் தினமும் நம்மள அந்த சூக்கும தேகத்தில் ஏற்றி, அதுக்கப்புறம் நாம அந்த கேட்கும் போதெல்லாம் சூக்கும தேகத்துல இருக்கிறோம், போக்குவரத்தா தான் இருக்கிறோம். நிரந்தரமா அங்கதான் ஒரு நாள் போறோம். இப்ப போக்குவரத்தாக இருக்கிறோம். ஜீவாத்மாவின் போக்குவரத்து துவனி, அவர்களுடைய துணியை எப்பெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அப்பெல்லாம் நாம அந்த அந்த தேவ ரகசியத்தை கேட்கிற அந்த நாட்டுக்கு போக்குவரத்தாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால சதா அதுல இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு தான். எப்பயுமே அதிலே இருக்கும் பொழுது நாம அந்த யமன் அணுகாத அந்த வைரமணி தேகத்துல குடியேறும் போது யமன் கிட்டவே வர முடியாது. அதுக்காக தான் நாம தினமும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போதான் அந்த ஜீவனாகிய அந்த ஜீவ குழந்தை வனப்பேறு எவ்வளம் அடைகிறது. அது மட்டும் இல்லாம அது யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. யமனையும் சட்டை பண்ணாது. யமன் நம்மளையும் பயமுறுத்த வருவான். வரும்போது நம்ம அந்த ஜீவ தேகத்துல இருந்தா போப்பா காமெடி பண்ணாதப்பா போப்பான்னு விரட்டி விட்டுறலாம். நம்ம அவன் நம்மளை பயமுறுத்தினா கூட நமக்கு அது காமெடி பண்ற மாதிரிதான் இருக்கும். போயிட்டு வாப்பா வேற யாரையாவது பிடிப்பா, எங்களுக்கெல்லாம் நீங்க பண்றது காமெடி மாதிரி இருக்கு, போயிட்டு வாப்பான்னு நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி அவனை சட்டை பண்ணாத வலிமை கொள்ளணும் அப்படின்னா இந்த வலிமை, இப்படியெல்லாம் பேசக்கூடிய வலிமை நமக்கு எதனால கிடைக்கிறது? பெருமானவர்களுடைய அந்த ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு நாம எதிராக நிக்கிறோம். அவர்களுடைய வாக்குக்கு எதிராக நாம நிக்கிறோம். அப்போதான் அப்படி எதிராக நிற்கிறவர்களுக்குத்தான் இந்த தெய்வ குபேர பூவன காலம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ நாமளும் தினமும் அதை விட்டு வெளியே போனோம்னா பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. இந்த தேகத்துக்கு நீ வெளியவே நிக்கிற, இந்த தூலத்துக்குள்ள புகுந்து பாரு, உள்ளதான் அந்த வைரமணி தேகம் இருக்கு, அதுல புகுந்து இதெல்லாம் கேட்கும் போதுதான் அந்த ஜீவ தேகம் வலிமை பெறுது. நான் அதை விட்டு வெளியே போனா இந்த வெளியே அடிக்கிற காத்து புயல் எல்லாமே நம்ம மேலதான் வீசும். அதனால இந்த தூல வாழ்க்கையை துச்சமாக எண்ணி அந்த ஜீவ வாழ்வை திடம்பட செய்வதற்கு நாம என்ன செய்யணும்? தினமும் அந்த தரிசனை ஊற்றத்திலேயே இருக்கணும். அந்த விஸ்வரூப தரிசனையே நம்ம எப்பவும் அந்த தரிசனையிலே இருக்கும்போது நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கும். யமன் அணுகவே முடியாது கிட்ட. அப்படியான ஒரு பாதுகாப்பு வளையத்துள் பெருமானவர்கள் இந்த பூமி இடங்களுக்கும் தந்த பாடல்கள், திருவாக்கியங்கள், மான்யம், அதன் மூலமாக நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மளையெல்லாம் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே நம்மளையெல்லாம் அரவணைத்து வைத்து நமக்கு தினமும் அந்த தரிசனை ஊற்றத்தை நமக்கு வழங்கி நம்முடைய ஜீவனை எல்லாம் திருக்குழந்தையாகிய நம்முடைய ஜீவனை எல்லாம் வனப்பேறி எவ்வனம் அடைய செய்து கொண்டிருக்கும்.
பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது, ஜீவ குழந்தையாகி முற்றிடர் என்னும் திருக்குழந்தை வளர்ப்படுகிறது. இன்னும் அது அவர்கள் தரிசனை ஓட்டுதை யாரையும் சட்டை பண்ணாத வலிமைக்கு தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. அப்ப அந்த தேவ குருவை நம்ம சந்திக்கணும். அப்ப சந்தித்த பிறகுதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அது மறைமொழியில போய் பார்க்கணும். அப்படி அந்த ஜீவ குழந்தை எப்படியாக இருக்கு, உயிராக இருக்கு. அந்த ஒளிநாடாரும் தெய்வம் அவர்கள் அந்த உயிரை பற்றி தான் இன்னைக்கும் பேசுகிறார்கள் என்று அக்கா இன்னைக்கு அடுத்து அந்த ஜீவனுக்கு அப்ப நம்ம இந்த தூரத்துல இருக்கு நம்மளுக்கு இது இல்லை. அப்ப அந்த தெய்வ திருநாட்டுக்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கி தருகிறது. இந்த ஜீவன் இந்த உடல்ல இருந்து அந்த ஜீவ லேகத்துக்கு போய் கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப அவங்க தெய்வ திருவாக்கியங்கள் முக்கியமா கேட்கும் போதும் போகும்போதும் பேசும்போதும் அதுல போக்குவரத்து உடையவர்களாக இருக்கிறோம். அவங்க துணி மூலமாக ஜீவாத்மாவை போக்குவரத்து தான் துணி. அந்த துணியின் மூலமாக நாம் போய்கொண்டு அவர்களுடைய அந்த பெட்டகத்தில் நம்ம அந்த காதி இருதயத்தில் இருக்கிறது. அது யார் தெரியும், அவங்கதான் பகவான் என்று அவர்கள் அந்த பெட்டகத்துல நம்ம பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுவகத்தில் இருந்து கொண்டு நாம் எல்லோரும் தினமும் பங்கி பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய அருளும் இந்த வர்ஷிப்பை சபையில் உள்ளவர் அனைவருக்கும் அக்கா அவர்களுக்கும் நமஸ்காரம். அக்கா நமஸ்காரம். நான் எடுத்த ஜீவனுக்கு அப்படிங்கும் போது திருமெஞ்ஞான குரல் பக்கத்துல 242வது பக்கத்துல பேசுவதாம். மூக்கறிவு வளர்வதற்காகத்தான் தேக பரிசுத்தம் ஆலய வழிபாடு முதலியன எடுத்து வைக்க பெற்றது. அதற்கு மூக்கறிவு வளர செவி அறிவு வளரும், செவி அறிவு வளர ஜீவ அறிவு வளரும், ஜீவ அறிவு வளர வளர மெய் அறிவு பயன் கை கொடுக்க பெறும். அப்போ நம்ம மெய் அறிவு பயன் கை கொடுக்க பெறத்துக்கு எத்தனை இது தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு மூக்கறிவு வளர்வதற்காகத்தான் தேக பரிசுத்தம் ஆலய வழிபாடு முதல் எடுத்து வைக்க பெற்றது. அதற்கு ஆனா மூக்கறிவு வளர செவி அறிவு வளரும், செவி அறிவு வளர ஜீவ அறிவு வளரும், ஜீவ அறிவு வளர வளர மெய் அறிவு பயன் கை கொடுக்க பெறும். அப்போ செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசணும். அப்போ அந்த செவி அறிவு வளரும் போது ஜீவ அறிவு வளர்ந்து அப்புறம் ஜீவ அறிவு வளர வளர அது வளர வளரதான் மெய் அறிவு பயனாக நமக்கு கை கொடுக்க பெறும். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். இப்போ நம்ம அந்த காது மூலியமாகத்தான் அதுதான் இருதயத்தில் யார் அந்த காதை தருகிறார்களோ அவர்கள் தான் பகவான் என்ற அந்த தெய்வ திருவாக்கியத்தில் எடுத்து பேசுகிறார் அக்கா. அப்போ ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவிசுவை உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜத்தையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்குகிறது. செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவு அருந்துபவன் பாவத்தில் துக்கத்தில் ஆழ்வான். அப்போ நமக்கு வாய் உணவு பற்றி தான் தெரியும். செவிக்கு உணவு அருந்துபவர் நம்ம யோகத்தில் இருக்கிற தெய்வ திருவாக்கியத்தின் மூலமாக வெளியாக்கும் போது படித்திருந்தாலும் திரும்பி அதை படித்து சபை மூலமாக பங்கி பரிமாறிக் கொள்ளும்போது தான் நமக்கு நிறுத்தி நிதானமாக படித்து பார்க்கும்போதுதான் அப்ப செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவு அருந்துவன் பாவத்தில் துக்கத்தில் ஆழ்வான். செவிக்கு உணவு அருந்துவது என்பது அப்ப நமக்கு செவிக்கு உணவு என்ன, வாய்க்கு நம்ம அறுவகை சுவையோடு நம்ம வகை வகையான பதார்த்தங்களோடு நம்ம நாவல ருசி வச்சு நமக்கு வச்சு படைச்சிட்டாங்க. அது பிறகு நம்ம சாப்பிடுறோம். ஆனா செவிக்கு உணவு அருந்துபவன் எந்த உணவு அருந்துவது என்பது அதுக்கு தெய்வம் தான் வினாவடியாக அவங்களுடைய கேள்வியா இருக்காங்க. பக்கத்துலயே பதில். நமக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா சுகமா இருக்கிறது தான் நமக்கு தெரியும். தெய்வத்தினுடைய அருள்வரிசை இப்ப நம்ம படிச்சு 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 பார்க்கும்போதுதான் அவங்க செவிக்கு உணவு அருந்துபவது என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது. அப்போ முதல் தடவுல இருக்கக்கூடாது, உள்ள சம்மதிக்கணும். உள்ள சம்மதித்து செவி மடுக்கணும். ஞான சைதன்ய வார்த்தைகளை அவருடைய திரு வார்த்தைகளை கேட்டு அதை செவி மடுத்து சம்மதிக்கணும். இப்ப இந்த சபைக்கு வரணும்னா முழு மனதோட இருந்தாத்தான் ஒட்டாம
பாடிக்கொண்டிருக்கிற ஊசுரிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாத அப்படி இவன் உள்ளத்தின் மெய்யை புகுத்த முடியாமல் போய்விடுங்கிறாங்க. அப்போ நம்ம முழு மனதோட இங்க வந்து ஒட்டி உட்கார்ந்து படிக்கும் போது மனத்தை ஒதுக்கிட்டு அறிவுபூர்வமாக செஞ்ச உள்ள சம்மதிக்க செறி மடுப்பது யோகத்தை பெருக்கை தீவேசுராக்கும் செயலில் உன்னை விழித்தாட்டுவது. அப்ப நமக்கு யோகம் கிடைக்குது. அப்போ நமக்கு நன்மை என்னது தீமை என்பது என்று தெரியாது இருந்த உன் ஜீவன் கடை தேர வேண்டும் இதை செய் என்று உன் ஆசிரியர் அவர்கள் உத்தரவிடும் போது உன் புல்லறிவு கொண்டு உரசிப்பாரது அவர்கள் போட்டு காட்டி பாதிலே நடப்பது அதுதான் யோகம் என்றார். அப்போ அதே போல இங்கே அந்த யோகத்தை பெருக்கி தீவசுனாக்கும் செயலை உன்னை வெளித்தாற்றுவது செம்மைகள நேர்வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளிவாகுவதை மகது உன் செவி வாயிலாக தேவாத்திரி உனக்கு ஒளி வைத்தமுதை ஊட்டுகின்றார். அப்போ நமக்கு செவி வாயிலாக யார் இருக்காங்கன்னா ஒரு தேவ ஆசிரியர் இருக்காங்க. அவங்கதானே இப்ப ஆசிரியராக இருக்காங்க. சபை நடக்கும் போது 2 பேர் நடத்துறாங்க, 4 பேர் நடத்துறாங்க, நான் அவங்களுக்குள்ள கிட்டதான் இருக்கேன். அவங்கதான் ஆசிரியராக இருந்து சபை தன் ஆசிரியரே என்ற மெய்மேனி எண்ணம் நேர்பட உறுதிப்படும் போது மெஞ்ஞானம் எளிதாகிறது. மேலும் அது தன்னுடையதாக நிற்கும் சர்வமும் உன்னுடையதாகிறது என்றார். அப்ப சபையில இருக்காங்க ஆசிரியர், அதுதானே சரியா இருக்கு. அதுதான் தேவாசிரியர் உனக்கு ஒளி வீட்டாமதை மூட்டுகின்றார். சிவத்துக்கள் வித்தியாசத்து உங்கள் 7 பிரயோஜன அளவில் 7 ஒளிபீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தகத்தின் எழுத்தகத்தில் அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அப்போ ஒரு அருந்தகத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதான் மாணிக்கம் மதிப்பில் அடங்கா மாணிக்கம் நமக்கு கிடைக்க பெற்று நமக்கு என்ன நமக்கு எதிரில் எக்களிப்பு இருக்க வேண்டும். ஒருதல் பூவன வசந்த காலம் வந்திருக்கிறது என்றாங்க. அதற்கான பாடல்கள் அந்த பூமி அனைத்திற்குமே நமக்கு அதுக்கான ஒரு விஜய நிதி லாபக்கர வசந்த காலம் கொண்டு வந்துட்டாங்க. பாடல்கள் மான்மியம் வாக்கியங்கள் அனந்தானந்தம் இருக்கின்றன. அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதான் தவம். அப்ப அது எங்க போய் வெளியாகுதோ அங்க போய் கேட்பதான் தவம். அப்போ நம்ம கேட்டுட்டு தவத்தை நமக்கு தெரியாம தெய்வம் அவர்கள் நம்ம கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவாகார தேவ வர்ஷம் அவர்கள் அந்த நேரம் தன் சத்தமாகி உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். இப்ப நம்ம பேசுறோம், நீயா பேசுகிறாய், நீ பேசு, உன் நாவம் பேசு, நாம் உன் நாவல் என்று பேசுகிறாங்க. அப்ப அந்த சத்தத்தின் மூலமாக ஒளி மூலமாக அவர்கள் அந்த உயிரை செலவு பண்ணுகிறார்கள். இப்ப உயிர் ஒளிநாடாக பார்த்து அந்த உயிரை அவர்கள் உனக்கு செலவிடுகிறார்கள். அப்ப அந்த சப்தத்தில் அவங்க உயிராக ஜீவனாக அறிவாக இருந்து நமக்கு நாள்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது போல அப்போது அந்த தேவ அமுதத்தை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்கள் ஏமாற்றி பாவம் தலையில் வந்து விழும். நேற்றோட சபையில வந்து நான் ஆன் பண்ணேன், போயிட்டேன். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் இருக்காரு. கேட்டா முழுமை கேட்கணும், ஆர்வத்தோட கேட்கணும், முழு மனத்தோட நம்ம சம்மதிக்கணும். அதோட உட்காந்துட்டு என்ன பலவிதமா இருந்தா சுதிரி எடுத்தா ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லாம கலந்து. அது போல தெய்வம் அவர்கள் நீ ஆர்வத்தோடு உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அல்லாமல் அவர்கள் ஏமாற்றி பாவமும் தலையில் வந்து விழுன்றாங்க. அப்போ நம்ம ஏமாத்திட்டு போற தெய்வத்துக்கு ஒண்ணும் தெரியாது நடவாது நினைக்கின்றவனாக நமக்கு தெரியாது. தெய்வத்துக்கு என்ன தெரியாது, தெய்வம் எப்படி இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம போயிட்டு இருக்கிறாங்கிறது எண்ணமாக அவன் கை தொடவே தொடாது அப்படிங்கிறாங்க. எமக்கு தெரியாது என்று நினைக்கின்றவனாகிய எம் எண்ணமாக எம் கை தொடாது அப்படின்ட்டாங்க. இங்கே அவர்கள் ஏமாற்றி பாவம் தலையில் வந்துவிடும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது சிறு உணவு. அப்போ இந்த உடலை பத்தி அவங்க பேசுற இந்த உடலானது அழியும், நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. அது போல நமக்கு அந்த ஜீவனில் உள்ள சர்வ மாசுக்களையும் ஒழிப்பது சிறு உணவு. அருளமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் அந்த அருள் அமுதம் உள்ளது ஒரு தெய்வ மருந்தாக இருக்கிறது. அவங்க மருந்து வாக்கி கொடுத்திருக்காங்க. எல்லாமே அவங்களுடைய தெய்வ அருள் அமுத வர்ஷிப்புதான். உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழிவரு பிரிவை மாசு ஒழியும் என்று நாம் அவர்கள் சபையில் உள்ள நிறைய பேர் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து இந்த தெய்வ திருவாக்கியத்தை நாம் பகிர்ந்து கொண்டு இருப்போம் என்று கூறி சபையில் நான் விளங்கியதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டேன். நமஸ்காரம்க்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அம்மா அவர்கள். திருவடி பணிந்து போற்றி சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இந்த 10வது வாக்கியம் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான வாக்கியம். அது ரொம்ப எல்லா வாக்கியத்தோடு ரொம்ப புரிந்து வராது. அது எதுன்னா
நம்ம உயிரை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம். பூனத்தை பாதுகாக்கிறதுக்கு வைத்தியர்கள் இருப்பாங்க. நம்ம வாயு உணவை இதோ பண்ணி சுகத்தை ரொம்ப பிரகாசமா வச்சுக்கிறோம். அதே போல நம்ம உயிர் பிரகாசமாகணும். உயிர் பாதுகாப்புக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேவை வேணும். அந்த உயிர் தான் ஜீவதேகமா இருக்கிறது. இந்த ஜீவதேகத்துல தான் அந்த உயிர் இருக்கு. அந்த ஜீவதேகம் அறிந்து அதை நம்ம பாதுகாத்துக்க வேணும். அதுதான் நம்மளுக்கு முக்தி. அதுக்கு என்ன வழின்னு தெய்வம் எல்லா வகுப்புக்கும் சொல்லி வராங்க. அது மரமொழி மாந்தராக ஒரு தேவகுரு சந்நிதி. ஒரு ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. ஒரு ஜீவகுழந்தையாக அந்த முற்றுடன் நம் திருக்குழந்தை வரப்பேறு எப்பணம் அடைகிறது. ஒரு தேவகுரு சந்நிதியில தான் அவங்க முன்னாடி இருக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த முக்தி கிடைக்கிறது. அவங்களுடைய நம்ம ஜீவன் வேறு உடல் இருக்கிறது. அது குழந்தைதான் ஒண்ணுமே தெரியாம தெய்வத்துக்கு முன்னாடி நின்றுட்டு கூட அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தெய்வமே அப்படிங்கும் போது அது தெய்வமே குருநாதா அப்படின்னு ஒரு வாக்கியமா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. உடுத்தி இது பார்க்கறது அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக்கி வாங்கி போடுகிறாங்க. அது வாங்கி உண்ண வேண்டியதுதான் ஒரு கடமை. அப்போ அந்த துண்டாக நம்ம செறிவாய் வழியாதான் அந்த ஜீவன் வளர்ப்பெயரும். அதுக்கு காது எப்படி இருக்குன்னா தேவலோகத்து வேத பாராயணம் பண்ணுவது கேட்குதுன்றா அது இந்த காதையா? இல்லை, இதயத்தில் அந்த காது இருக்கிறது. யார் அந்த காதை செய்கிறார்களோ அவர்கள் தான் பகவான். அது இருப்பது என்றால் குருக்ஷேத்திரம். கோவில் சூரிய பிரகாச தேகத்தை உண்டார் என்பவனுக்கு தெரிவித்து தருவார்கள் அவர்கள். சிவசித்தர்கள். அப்போ அந்த கோவில் சூரிய பிரகாச சங்கீத வைக்கும் ஆகமத்துக்கு அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை பெறும்போதுதான் நம்மளுக்கு அந்த ஜீவதேகம் மூன்றாவது கண் கிடைக்கிறது. ஜீவதேகம் நம்மளுக்கு விடிகிறது. அதை மேலும் மேலும் வலுவேற்றம்னா அவங்களோட மொழியை கேட்டு அவங்களுடைய சந்நிதி முன்பின் இல்லாத முதல்வர் சந்நிதிக்கு எட்டி வைக்கும் தேவ தீர்ப்பு வசனங்கள் எங்கு விளையாடுகின்றவோ அங்க போய் நின்று கொண்டு அந்த தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். தவம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுடைய தீர்ப்பு மொழி கேட்கணும், அவர்களை பத்தி பேசணும். அவங்க சபையில எல்லா சபையிலும் அந்த கையகம் என்ற சபை எப்போது காலத்துக்கும் அழியாத பரிசுத்த ஆவி, அதாவது ஒரு சுத்த திறன் ஆவி கடவுள் என்று இறங்கும் எல்லையே சபை. சபைக்கு அந்த ஆசிரியரின் மெய்மெய்ய என்ற எண்ணம் ஏற்பட உறுதிப்படும் போது மெய்ஞானம் எதிராகிறது. மேலும் இந்த மெய்மொழியை என்னுடையது நினைக்கவும் சர்வமும் உன்னுடையது ஆகிறது. அந்த மெய்மெய்யா வேதம். வேதம் என்ற தேகம் மூலமற்றம் அதோட உயிர். அந்த உயிரை பாதுகாக்கிறத அந்த தேகத்துக்குள்ளாடும் அந்த வேதத்தை நம்ம நினைவுல பதிச்சுக்கிறோம். அதுதான் நம்மள அந்த ஆறாவது அறிவா நினைவும் ஆடுவோம் தேகம் ஆடுகிறது. அந்த அறிவு நம்மளுக்கு தெய்வம் நம்மளுக்காக கொடுக்குறாங்க. அது மெய்ஞான குடல் 40வது வாக்கியத்தை சொல்லி வருவாங்க. தன்னறிவில் சாய்பவன் அறிவற்றவன், ஆசான் அறிவின் வழி செல்பவன் அறிவுடையவன், அவனே தேவ அறிவு பெற்றவன். அளவிற்கரிய ஈசனையும் அளவிடலாம், ஆனால் தேவனின் கருத்தை யாரும் அளவிட முடியாது. ஆகவே சீனியர் என்பதும் தீயர் என்பதும் தேடினால் ஏற்படுகிறது. தேக்கரில் ஓடியும் கவியம் தேடு என்ற ஒரு பழமொழி உள்ளதல்லவா? கவியம் என்ற அந்த குறிப்பிட்டு 5 போகிற இந்த பொய்ப்புகளை அல்ல, ஒரு தேவ ஆசானை தேடி அறிந்து அவன் திருடைய படிந்து நின்று நிச்சயதேக சொத்தாகிய ஜீவரத்தினத்தை கைப்போடுவதுதான் தான் நம்ம சொத்து. நீ சொத்து அழியாதது. அந்த பழமொழி குறித்தது. அந்த ஜீவதேகத்தின் பெருமையை பவனை மனிதவாதிக்கு கொண்டு அளவிட முடியாது. தன்னுடைய நாதத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் சேமித்து வைத்து விரைவா ஜீவரத்னம் கிடைக்கிறது. அதை மேலும் விளைந்தால் அவனுக்கு இன்னொரு கண்ணு இருக்கிறது. இந்த சொத்து நம்மது. இங்க இருக்கலாம் பொங்கலங்க நமது மனைவி இறுதி சிறப்பதுகள் இருந்தான் என்றால் யாகத்தையே நீ வேண்டாம். அதை சாதனை கட்டி ஏறி விடும். அது மாதிரி அவங்களுடைய சொத்துலாம் ரத்தினம் முத்து மாணிக்கம் பவளம் எல்லாம் இந்த சாதியில திறந்து வைக்கப்பட்டிருது. அது எடுத்து அறிந்து கொள்ளுவது அன்பு கொள்ளலாம் என்று தெய்வம் நம்மளுக்கு அன்பு கற்றல் இருக்கிறாங்க. ஆனா மனவாத பாத்திரம் சாணி குப்பையால் நெருப்பப்பெற்று இருக்கிறது. அதை சுத்திகரிச்ச பிரம்மரந்திர வித்தியை எம்மிடம் இருக்கிறது. அதுவும் அவங்களே அதுக்கு வாக்கின் மூலமாக சுத்திப்படுத்தி பரிசுத்தமாக அவங்க பரிசுத்த வாக்கிங்களா நம்ம நினைவை நிற்கும் போது
வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தோ பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் வந்து நம்ம நினைவு பரிசுத்தம் ஆட்சியை கொண்டால் ஆசானி மேற்பது நிற்க வேண்டும். அப்பதான் அது வந்து ஆசான பணிந்து போற்றி அவங்களுடைய மொழி பேசும்போதுதான் அவங்க கேட்கும் போதுதான் அந்த அந்த ஜீவ குழந்தை வலுப்படைந்து எவ்வளவு அடைந்து அது யாரையும் சட்டை பண்ணாத வழியே கொடுத்து எவன் வந்தாலும் அவன் கிடைக்கலாம் போ அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் அந்த உற்சாகத்தை நம்மளுக்கு கொடுக்கிறது. அதுதான் குபேர பூவன காலம். நம்மளுக்கு அந்த யமன் சந்தி நித்திய உள்ள தோன்றமாக உலக மக்கள் சாவோ என்கிறார்கள். அது நம்மளுக்கு நித்திய வாழும் வரம் பெறும் வரமா இருக்கிறது. அந்த அனைத்திய தேகத்தை அனைத்திய சோதத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இடங்களுடைய காரியங்கள் அவ்வளவோ அழிக்கப்பட்டே போகும். அவையே போதும் என்று இருந்து விடாமல் ஆசாமின் அன்பகத்திலிருந்து வாழ வேண்டும். அதுதான் ஒரு ஜீவன்ல வலுவேற்றமா நின்று நம்மளை வந்து அந்த யமனிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்பது இந்த சபை மூலமாக உணர்த்தப்பட்டே என்று கூறி சுத்தி பேரிட மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் மக்கள். ஜீவ சகோதரி சாலை மேகலாக்கா அவர்கள். எல்லா மனிதர்களும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற இறைவனின் பெருங்கருணை பேரருள் எண்ணத்தினை கொண்டு தாவுடைய நேரத்தில் மரளி கை தேர்ந்தா வைரமணி தேகம் எடுக்கும் அந்த நித்திய நன்மை அடையவே வேண்டும் என அதை திட்டமாக அறிவித்து செயல் நிறுவனையோடு பழக்கி வருபவர்களாகிய வேதகுலநாதர் கல்கி மகதியினும் மூக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லவமுடைய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச தெய்வலிச்சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமான் அவர்களை வணங்கி அவர்கள் திருவடிக்கு நமஸ்கரித்து போற்றி வணங்கி சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு நான் சபையில நமது பெருமான் அவர்கள் வழங்கி அந்த வேத இது வாக்கியங்களை நாம் பகிர்ந்து கொள்றேமா. நிச்சயம் நம்ம தெய்வம் நம்மளுடைய கண்கண்ட தெய்வம் அவங்கள பற்றிய அவங்க இறைக்கு அருளிய அந்த வேத முத்துக்களை அப்புறம் அந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த உயிரிய ஒட்டிசமாகிய அந்த புதையலாகிய அந்த ஜீவனை பத்தி அந்த அழகா எடுத்து சொன்னாங்க ஒரு திருவாக்கியத்தின் மூலமாக. அப்போ அந்த ஜீவன் அந்த ஜீவன் எங்க இருக்கிறதுனா நம்ம அந்த நம்மளுடைய அந்த பிரணவ தேகம், அதாவது இது வந்து தோள தேகம், இது அனுப்பிய தேகம், இது அனுப்பக்கூடிய தேகம், இதற்குள்ள ஒரு வைரமணி தேகம் இருக்குது. அப்போ அந்த நித்திய தேகத்தை அடைவதுதான் மனிதனுடைய தலையாய கடமை. அதுதான் தெய்வ சட்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உயிர் முதலை, அந்த ஜீவ முதலை, அந்த பிரணவ முதலை நாம கண்டு அறியணும். அப்போ அந்த ஜீவ முதல் எங்க இருக்கிறது, அந்த மாசு மறுவற்ற அந்த குகன் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஜீவ கோயிலுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்ப நம்ம அதை கண்டு வணங்கணும். அப்ப அதை கண்டு அந்த ஜீவனை கண்டு அறியணும் அப்படின்னா நம்மளுடைய தெய்வ குருக்கள் அவங்களுடைய திரு தன்மையில தான் நம்ம காண முடியும். அப்போ அந்த குகன் எங்க இருக்கிறாங்க, அப்போ அந்த குகன் வந்து அந்த மாசு மறுவற்றுக்குள்ள நாம செய்து வைக்கிற கண்ணிலோ மண்ணிலோ தெம்பிலோ அதெல்லாம் இல்ல. எங்க இருக்கிறாங்கன்னா மனத்தலைகள் என்று சொல்லப்பட்ட மனிதர்களுடைய இதய கவனத்துலதான் அந்த சிவ சுப்பிரமணிய அந்த புகன் வந்து வீட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த புகனை அந்த கோடி சூரிய பிரகாச சுடரை அந்த அறியக்கூடிய நம் பெருமானவர்கள் நமக்காக அவங்களுடைய அந்த திரு வேதங்களை அந்த வேத முத்துக்களை நமக்கு தினம் ஜீவனமாக அளித்து அந்த ஜீவனை கண்டு தரிசிக்கக்கூடிய அந்த மெய்வெளியில் நம்மளெல்லாம் நடப்பிக்கவே திருவுருவம் தாங்கி வந்தவர்களாக அந்த பிரணவ முதலை நம் தலையில் வைத்து நம் தலையை மாற்றி பிறக்கி அந்த முதலை வைத்து இருப்பதற்காக நம்ம பெருமானவர்கள் திரு அவதாரம் செய்து வந்து அவங்க இலக்கிய அந்த வேதங்கள் மூலமாக அந்த ஜீவ தொகையில் வைத்திருக்கின்ற அந்த ஜீவனை பற்றி நமக்கெல்லாம் எடுத்து அதில் இருக்குதா எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஜீவனை அறிந்து கொள்றதுதான் மனிதனுடைய தலையாய கடமையாக இருக்குது. அப்போ அந்த ஜீவனை வந்து பாதுகாக்கணும். அப்போ இந்த உடலுக்குள்ள இருக்க அந்த வைரமணி பெட்டத்துலதான் அந்த ஜீவன் இருக்குது. அப்போ சர்வ முதங்களுடைய அடிப்படை செயல் என்னன்னா அந்த வைரமணி, அதாவது அந்த பிரணவ தேகத்தை கைப்பற்றி அதுல குடியேறி பழகுவதுதான் முக்தி. அப்போ அந்த தேகத்துக்கு அந்த ஜீவனுக்கு தான் பலவித நாமங்களாக இருக்கின்றன. அப்ப இந்த நாம வந்து இந்த உடல் இருக்கும் போதே அந்த ஜீவ தேகத்தை நம்ம அந்த ஜீவனை அந்த பிரணவ முதலை நம்ம கைப்பற்றி கொள்ளணும். அதுக்காக தான் தெய்வம் நமக்கு 100 வயதையும் நமக்கு அந்த வயதையும் நமக்கு வந்து இனாமாக கொடுத்திருக்காங்க. வயதையும் அறிவையும் நமக்கு இனாமாக கொடுத்திருக்காங்க. அப்ப அதை வைத்து நம்ம இந்த தூள தேகத்தில் இருக்கும் போதே அந்த ஜீவ தேகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உழவுகள் தான் நம்ம தெய்வம் நம்ம திரு வாக்கியங்கள் மூலமாக மாண்டியம் மூலமாக எல்லாம் இறக்கி இருந்தாங்க. அப்போ அந்த ஜீவனை வந்து நம்ம வந்து அப்போ அந்த ஜீவ குருவினுடைய நம்மளுடைய ஒரு பெருமானுடைய சந்ததியிலதான் அவங்க சந்திக்கும் போது நம்மளுடைய ஜீவன் வந்து எவனம் அடைந்தது. அப்போ அதுதான் நம்மளுக்கு பூர்ண
வீர காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட வசந்த காலத்தை நம்ம தெய்வம் இந்த கலியுகத்துல நமக்கெல்லாம் அருளி நம்ம எல்லாம் நிஜ நீதியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த திருவாக்கியங்கள்லாம் அருளி இருக்காங்க. அப்போ அந்த திருவாக்கியங்களை வந்து அவங்க அந்த தேவ வாக்கியங்களை வந்து நம்ம எப்படி பொறுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வாக்கியத்துல அருளி இருக்கிறாங்க. சித்த பிணத்திற்கு ஒருவர் உயிர் கொடுக்கிறேன் என்று வந்தால் அவர் வார்த்தைகளை கேட்டு ஒருவர் எந்த ஆர்வத்தோடு நடப்பாரோ அந்த ஆர்வத்தோடு என் வார்த்தைகளை கேட்டு உன் உள்ளத்தில் வைத்து நடக்க வேண்டும், அதுவே உன் வழி அப்படின்னு வாக்கியம் நம்பர் சொல்லுங்கக்கா. திருவாக்கியம் 122 மாய் இந்த பொருளமா. சரிங்கக்கா. இம்மிடத்தில் வாக்கியங்கள் வெளியாகும் போது அங்கப்புலங்கள் எவ்வளவு ஆத்திரம் கொண்டு அதுகள் பிறந்து இருக்கின்றனவோ அதில் கால்பங்காவது உன் அங்கப்புலங்களில் இந்த மெய்யை பற்றி பேசும் போதும் கேட்கும் போதும் ஆத்திர அசைவு பிறங்கள் இருக்க வேண்டும், அதுதான் ரட்சிப்புக்கு வழி என்று நம்ம தெய்வம் திருவாய் மலர்ந்து அருளியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் அதுவே ஒரு ஜீவனின் கலையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மேய்ச்சலில் செலவு செய்கிறவனே ஜீவன் முக்தனாய்தான். அப்ப நம்ம ஜீவன் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெய்வம் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய நம்ம தெய்வ குரு அவங்களுடைய அந்த திருவாய் அமுதத்தை நம்ம தினம் உண்டு வளர்க்கணும். அந்த சிறிய உணவை அமுதமாக உண்ணும் பொழுதுதான் நமக்கு சிறியமாக இருக்கும்போது நம்ம ஜீவன் எவ்வளமாக இருக்கும், ஜீவ உணவு கிடைக்கும். அப்ப நம்ம வந்து ஜீவன் வந்து கலையாக இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம தெய்வ திருவாக்கியங்களை தினமும் நம்ம சொல்லிக் கொடுத்து பேச வேணும். அப்புறம் அப்படி நம்ம தெய்வத்தை நம்ம தரிசிக்கும் போது எம்மை நீ தரிசிக்கும் போதெல்லாம் உன் வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உரத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அது உயிரை பற்றுகிற பாவமாக நாளடைவில் விளைத்துவிடும். நிஜமாக முக்தி கிட்ட வேண்டும் என்றால் உளம் கலங்கி கண்ணீர் கதகதவிட்டு கொட்ட உன் வாயில் மந்திரம் வெளியாக வேண்டும். அப்படி நம்ம தெய்வத்தை வணங்கும் போது அவங்க பட்ட பாட நம்ம நினைச்சோனாலே நம்மளுக்கு நம்ம கண்களில் கண்ணீர் பெருக அப்படி பெருக்கெடுத்து ஓடும், உள்ளமெல்லாம் ஊருக்கும், மனம் வந்து சத்தியம். அப்படி நம்ம தெய்வத்தை பத்தி நம்ம அவருடைய திருவாக்கியம் வந்து வேறெல்லாம் தியாதான் தேனி நம்ம வந்து வேதத்தை படித்து நம்ம தெய்வத்தை காண்பது போல அப்படின்னு சொல்லி தினமும் மனம் உருகி அந்த வேதங்களை படித்து அவங்களுடைய திருவாக்குகளை நம்ம திரு உணவாக நம்ம செவியில ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நம்ம ஜீவன் எவனம் அடைகிறது. அப்படி ஒரு வசந்த காலத்தை நம்ம தெய்வம் இந்த பூமியில நமக்கு எடுத்து அருள்றாங்க அப்படின்னு சொல்லி அப்ப நம்மளுக்கு வந்து அந்த வசனங்கள் அந்த தெய்வ வசனங்களை முக்கியக்கூடிய தெய்வ வசனங்கள் எங்க பேசப்படுகிறதோ அதை வந்து நம்ம கேட்கணும். அதுதான் தவம். அப்போ வந்து நம்ம இந்த தூள தேகத்தை துச்சமா எண்ணி ஜீவ தேகத்தை ஜீவ தேகத்தை தான் நம்ம தினமாக பற்றி கொள்ளணும். அப்போ அந்த தூள இருக்கும் போதுதான் அந்த தேவ தேசத்தை கேட்கக்கூடிய பாதை நமக்கு நம்ம பகவான் நமக்கு அருள்றாங்க. அப்போ அந்த காது அருள் அந்த ஜீவ தேகத்துல அந்த ஜீவ தேகத்துக்குரிய அந்த ஜீவ தேகத்துல அந்த காது எங்க இருக்குன்னா அந்த இதயத்தில் இருக்கிறது. அதை நமக்கு நம்ம தெய்வம் தான் நமக்கு அருள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருணை உள்ளத்தினாலதான் நமக்கு தினமும் அந்த தேவ ரகசியங்கள்லாம் நம்மளுக்கு விவரிக்கப்பட்டு அதையெல்லாம் நம்மளுக்கெல்லாம் மனதை தெளிவாக்கி நம்ம ஒரு இதயத்துல அந்த கோடி பிரகாச ரூபகரை சந்திக்கக்கூடிய அந்த திருக்காட்சியை நம்ம தெய்வம் தினமும் அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த காதை அந்த செவி உணவை தினமும் பருகின்ற அந்த செவி வயதே நம்ம ஜீவனுக்கு வாயாக இருக்கின்ற அந்த செவி உணவை அருந்துகின்ற காதை உடையவங்க தான் சிவநாட்டார்கள். அப்ப நம்மளெல்லாம் நம்ம தெய்வம் தினமும் அந்த செவி உணவை கொடுத்து நம்மளுடைய அந்த கேட்கக்கூடிய செடிகளாக அந்த மெய் ஞானத்தை மெய்ப்பொருளை கேட்கக்கூடிய செடிகளாக நம்மளெல்லாம் நம்ம தெய்வம் ஆக்கி நம்மளெல்லாம் சிவநாட்டார்களாக ஆக்கி அந்த வல்லமை படைத்தவர்களாக நம்ம பெருமான் நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப தினமும் நம்ம பெருமான் அந்த அர்த்தமுத்தை நமக்கு வழங்கி நம்மளுக்கு வந்து நம்மள அந்த சூக்கும தேகத்தில் போக்குவரத்துடையவர்களாக ஆக்கி வச்சு அந்த யமனை நம்மை கண்டு அச்சுகின்றவனாக அப்ப அச்சுகின்றவனாக வல்ல படைத்தவனாக நம்ம தெய்வம் நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தெய்வ சன்னத முத்திரையை இறைவனின் தெய்வ சன்னத முத்திரைகள் பெற்று வந்த ஒரு தவமேருவே இறக்கத்திற்கு ஆளாகி அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாக ஆகிவிட்டால் அவனுக்கு நம்ம 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் யமனே அவனிடம் போகாதே என்று சொல்ல யமன் நம் பக்கம் வர அஞ்சுவான். அப்படிப்பட்ட தவ வல்லமையுடைய நம்ம எல்லாம் நம்மளுடைய அந்த வல்லமையை நம்ம தெய்வம் நமக்கெல்லாம் அவங்க திருவருளாக அவங்களுடைய அருளமாக நமக்கு தினமும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் தான் நல்லாக பிறந்த நம்மை மனிதனாக்கி தேர்தலாக்கி அந்த யமனனுகா சொந்தப்படி வாழ்வாக்கி அந்த மரண வாழ்வை கொடுப்பதற்காக அந்த மெய்ப்பொருளே வந்து நம்மளுக்கெல்லாம் அந்த மெய்வழியை காட்டக்கூடிய அந்த காவா கல்வி கற்றுத்தரக்கூடிய இடமாக்கி விவேலிச்சாலை என்னும் ஒரு சொந்தவரியை நமக்காக உருவாக்கி தினமும் அந்த அருளமதியை நமக்கு வழங்கி அந்த ஜீவனை நமக்கு எவ்வளவு அடைய செய்து
வச்சு நம்மளை எல்லாம் அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய திரு கருணை உள்ள படைத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தினமும் நம்ம தெய்வத்தையே வணங்கி அவங்களுடைய திருவடியே வணங்கி வணங்கி அவங்களை தோற்றிக்கணும், அவங்களையே வணங்கணும் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். கால மக்களுக்கு உள்ள சர்வமூல மந்திர விரோதிகள் மகான் நீராகி பகவான் சாலை ஆண்டவர்களே இன்று ஓ நிச்சய உறக்கம் உயிருக்கு ஆணியை அறிவறி பாடத்துல வரும். அந்த தலைப்பு வச்சு பேச விளைகிறேன். தெய்வத்துல அனுமதி கேட்டு இறங்குகிறேன். நிலையில் நடப்பதற்கு 3 லட்சணங்கள். 1, பட்டினியின் நிலை ஏற்படாதவரை புசிக்காமல் இருக்கும். 2, தூக்கத்தை தடுக்க முடியாத நிலை வரும் வரை தூங்க போகாதிருத்தல். 3, அவசியம் தேவைப்படாதவரை பேசாமல் இருத்தல். இது தெய்வ வாக்கியம் ஆண்டவர்கள் அவதார் என்ற ஒரு நூல்ல மேவடி நூல்ல இருக்கு. அதுக்கப்புறம் எம்மப்படடி கோடாயுதுக்கு ஒரு திருவாக்கியம் 273வது திருவாக்கியம். முன் வந்த செம்மல்கள் எல்லாம் ஞானமாகிய ஜீவன் முக்தியை அடைய எவ்வளவோ பாடுபாட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஜீவன் முக்தியோடு தேக முக்தியும் பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டு இருக்கிறாய்? ருசியை கூட விட முடியவில்லையே, தூக்கத்தை கூட விட முடியவில்லையே. எப்போடி காலத்திற்கும் ஆன வாழ்க்கைக்கு அவைகள் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரவில்லையே. உன் தேகத்தின் ஒரு பாகத்தை பிரித்து கொடுத்தாவது இதை அடைய வேண்டாமா? ஆம், உன் தேகத்தை இழைக்க வைத்து தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைக்கிற எல்லைக்கு உன்னை எம்மால் கொண்டு போக முடியாது. தூக்கத்தை எப்படி ஒரு ஜீவன் முக்திக்கு அது ஒரு தேக முக்தி, ஜீவ முக்தியும் கொடுக்குறாங்க, தேக முக்தியும் கொடுக்குறாங்க. அதுக்காக நீ என்ன விட்டுருக்க? ருசிவேரி, பணவேரி, மதிப்பேரி, புகழ்வேரி எதையாச்சும் ஒண்ணு விட்டுருக்கியா? அட்லீஸ்ட் ஒரு தூக்கத்தை கூட உன்னால விட முடியலையே. எப்போடி காலத்துக்கான ஒரு நித்திய வாழ்க்கைக்கு, ஒரு சொர்க்க வாழ்க்கைக்கு போட்டு போறதுல உனக்கு இந்த தூக்கத்து மேல ஏன் ஒரு வெறுப்பு வர மாட்டேங்குது? தூக்கத்தை பார்த்தா ஏன் ஒரு இது வர மாட்டேங்குது உனக்கு? அதுல ஆழ்ந்து போறியே. தூக்கம்லாம் உனக்கு அவ்வளவு இதுவா? தூக்கம் உன் மூச்சு தொண்டாடுது, உன்னை உயிருக்கு ஆணியா இருக்கு. மூச்சு உறக்கும் உயிருக்கு ஆணின்னு சொல்லிட்டு அறிவறி பாடத்துல சொல்றாங்க. தூக்கம் எப்படியெல்லாம் சுவாசத்தை கட்டுப்படுத்துது, கெடுக்குது. இதுல வேற தூக்க மாத்திரை போட்டுட்டு தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை போட்டுக்கிறாங்க. அதுப்போ எவ்வளவு மூச்சு வீணாகுது, நினைவு தப்புது. இப்போ நினைவு தப்பு, நம்ம தெய்வ நினைவும் இல்லாம வேற நினைவும் இல்லாம நினைவே தப்பி போனா அப்போ யமன் தான் நிற்பாங்க. 56வது வாக்கியத்தை சொல்லுவாங்க. அந்த விசாலாட்சி சிவப்பிரயாணமான அந்த திருவாக்கியத்துல கூட தெய்வம் தூக்கத்தை பத்தி தூக்க மாத்திரை போடக்கூடாது, தூக்க மாத்திரை போடுறதுனால எவ்வளவு கீழ் ஆகும். ஆஸ்பத்திரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அது சாவு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வாழ்வுக்கு இந்த கல்வியை கற்றுத்தரோம், வழிவழிச்சாலை வச்சிருக்கோம் வாழ்வுக்கு அப்படின்னு அந்த திருவாக்கியத்தை கூட சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த தூக்கமும் இந்த ருசியும், தூக்க வெறியும் ருசி வெறியும் எந்த அளவுக்கு மனுஷனை பாழ்படுத்துது, அவனை எவ்வளவு பெரிய நோயாளியா மாத்துது, அவனை எவ்வளவு பெரிய மூச்சை துண்டாடுது. இப்போ ஒரு பசுமாடு இருக்கு, அவங்க அது அது மலம் நாரல, நாத்தடிக்கல. ஆனா மனுஷனோட மலம் வகை வகையா தின்றான். முந்திரி, பாதம், பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா எவ்வளவு பசியாடுறான். ஆனா இவன் மலம் நாறுது, அது ஒண்ணுமே இல்லை, வெறும் புல்லுதான் தின்னுது. அதுக்கு நாத்தமே வர்றதில்லை. ஏன் அதுக்கு நாத்தம் வர்றதில்லை? ஏன்னா அது அறுசுவை எடுக்கிறது இல்லை, நம்ம அறுசுவை எடுக்கிறோம். அதனாலதான் நம்ம மலமும் நாறுது. சுவை 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 இந்த சின்ன நாக்குக்கு நம்ம எப்படியெல்லாம் சுவைக்கு அலையிறோம். இது இருந்தாதான் எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும், அப்படி இருந்தாதான் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு. அப்புறம் மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய 5 வகை 10 வகையான உணவுலாம் எடுப்போம். ஆனா அதுக்கப்புறம் அது எவ்வளவு கேடான விஷயன்றது மெய்வழிக்கு வந்தவொன்னதான் தெரியுது. இப்போ உடம்பு சரியில்லாம ஒரு 6-7 மாசத்துக்கு மேல இருந்தேன். அப்ப கூட நல்ல உணவு எடுக்கணும், டாக்டர் நல்ல உணவு எடுங்க, நல்ல தூங்குங்க. அப்ப நல்ல உணவு எடுத்து தூங்கணும். அது வயிற்றுக்கு போட்ட உணவு இது என் உடம்புதான் கெடுக்குது. ஆனா சிவி வழியா கற்பக தெருவுல பாத்தீங்கன்னா ரெகுலரா கேட்டுட்டே வந்தேன். கற்பக தெருவுல ரெகுலரா உடம்பு முடியாதப்ப கூட நூல் எடுத்து படிக்க முடியாத நிலைமையிலையும் கற்பக தெருவுல மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையும் ரெகுலரா அட்டன் பண்ணிருக்கேன். எங்க போனாலும், எங்க ஹாஸ்பிட்டல் போனா கூட கேட்டுட்டு இருப்பேன். ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட ஃபங்க்ஷனுக்கு
அப்ப கற்பகத்தை கேட்டது. இதுல வந்து அக்கா நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து காது வழியா நிறைய போட்டுட்டே இருந்தேன். நம்ம வாய் வழியா போற உணவு அந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்கல. ஆனா அந்த செவி வழியா போற உணவு தான் என்னை காப்பாத்துச்சு. அதுதான் என்ன மகிழ்ச்சியா நிம்மதியா அவ்வளவு உடம்பு முடியாம தருணத்திலையும் அந்த தெய்வ வாக்கியங்களும் மூலமந்திரமும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மீட் கூகுள் மீட்டு இந்த இதெல்லாம் அட்டன் பண்ணுவேன். சபையாவது அட்டன் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. ஆனா இதுல கற்பகத்தரு வந்து முக்கியமா இதை அட்டன் பண்ணுவேன். எதை மிஸ் பண்றேனோ இதை மிஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட. கோர்ட்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் எந்த சூழ்நிலை வண்டியில டிராவல் பண்ணிட்டு போறப்ப கூட டிராவல் பண்ணிட்டே தான் வந்தேன். அந்த ஒரு இதுவும் நம்ம கமிட் பண்ணிக்கணும். உள்ள மெய்வழியில நம்ம இந்த நேரத்தை வந்து ஒதுக்கி உள்ள வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிட்டாதான் தெய்வ வாக்கியங்களை எப்பவுமே கேட்டுட்டே இருந்தாதான் இந்த ருசி வெறிலாம் போகும். ருசி வெறி, இந்த தூக்க வெறி இதெல்லாம் வந்து சும்மா போகாது. எப்பவுமே இந்த மாதிரி வாக்கியங்களை வந்து நமக்குள்ள போட்டுட்டு நமக்குள்ள பேசிக்கிட்டு இருந்துட்டே இருந்தாதான் இது போகும், இல்லைன்னா போகாது. அப்புறம் இன்னொரு வான்மதி கடவுள் இன்னொரு வாக்கியத்துல அரைவயிறு உணவு. இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திற்கு நீ அரைவயிறாக சாப்பிடுவது நல்லது. அப்பத்தான் உன் உள்ளே இருக்கும் கருவிகள் அதை வாங்கி விரைவில் அரைத்து எரித்து விடும். முழு வயிறு சாப்பிட்டால் செரிமானமாகாமல் அழுகி துகடத்தை உண்டாக்கும். பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன உரம் என்று என்னென்ன இழவையோ போட்டு இப்போது உணவு பண்டங்கள் அவ்வளவு நஞ்சாகி விடுகின்றன. அப்படி விஷமாக ஆகிவிட்ட உணவு பண்டங்களை அரை வயிறாக சாப்பிட்டால் அவை உடனே ஜீரணமாகிவிடும். நம்முன்னே இருக்கும் ஜீவாக்கினி உணவினது விஷத்தை எரித்து தகித்து சரி செய்து விடும். இப்போ தெய்வம் வந்து எதுக்கு குறைவா உணவு எடுக்கணுன்றாங்க? எல்லாமே மருந்து, விஷம் கலந்த உணவை வந்து எடுக்கிறதுனாலதான் தெய்வம் வந்து நிறைய உணவு எடுத்தா அது உடம்ப பாதிச்சிரும், கொஞ்சம் உணவா எடுத்தா அது வந்து நம்மளை காப்பாற்றும், பெரிய நோயில இருந்தோ பெரிய அந்த பாதிப்புல இருந்தோ நம்மள இது பண்ணாது. அப்புறம் செரிமானம் ஆகாம அழுகி ஒரு துகடம் உண்டாகும், பயிர் வந்து கெட்டு போகும், உடம்பு கெட்டு போகும். அப்புறம் டாக்டர் காலில் தான் போய் பிடிக்கணும் அப்படின்றதுக்காகதான் குறைவா எடுக்க சொன்னாங்க. தெய்வம் ஒரு சமயம் வந்து அவருக்கு பசியாரத்துக்கு இது பண்ணாங்களாம். எல்லா வகை வகையா இலையில வாடகைல போட்டு வச்சிருந்தாங்களாம். ஆனா தெய்வம் என்ன பண்ணாங்களாம், ஒரு கொஞ்சமா பசிப்பாடும் ஒரு துவையல், ஊருக்கா பிறந்த துவையல் அதை வச்சுக்கிட்டு அதை மட்டும் பசியாரணுமா கொஞ்சமா. அப்பவே தெய்வம் சொன்னாங்க, வகை வகையான்னு நீங்க பசியா இருந்தீங்கன்னா உங்க உடம்பு ஜீரண உறுப்பு கெட்டு போயிடும். அதனால வந்து குறைவா எடுத்துக்கீங்க உணவு. இந்த குறைவான உணவு தான் உங்களை காப்பாற்றும். அதாவது ஒரு குருவி, பறவைகள் எப்படி கொஞ்சமா எடுத்துதோ அது மாதிரி கொஞ்சமா எடுத்துங்க உணவு. செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு சிறிது ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத போதும் கொஞ்சோடு வயிற்றுக்கு போட சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், வயிற்றுக்கு நிறைய போடுறது, செவிக்கு கொஞ்சமா போடுறோம். அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையை வந்து இது மாதிரி இருக்கு. ஆனா செவிக்கு நம்ம உணவு போட 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 பாத்தீங்கன்னா இன்பம் அப்படி ஒரு இன்பமா இருக்கும். அதுதான் நான் இந்த வாக்கியங்களை வந்து டெய்லி படிக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, நம்ம வந்து இது உள்ள போகணும். போய் 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 இந்த ரத்தத்துல போய் கலந்தாதான் நம்ம அதை விடுவோம். அந்த தூக்க வெறி, ருசி வெறி, மதிப்பு வெறி, புகழ் வெறி இதெல்லாம் வந்து விடணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம பழகி வந்துச்சு குழந்தையிலிருந்தே. ஆனா அந்த தெய்வ வாக்கியங்களும் தெய்வத்தோட வாக்கு கட்டளை அதை வந்து கேட்டுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், மற்றவங்கிட்ட இதை பேசிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளை நாமே மாத்திக்க முடியும். நம்ம யாருக்கு அட்வைஸ் பண்ண தர, நம்மள ஒருத்தரை மாத்திக்கிட்டாலே போதும். நம்ம மாறினாலே நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதை பார்த்து மாறுவாங்க. இது வந்து சிறந்த வழி, மெய் வழி, இது ஒரு சிறப்பா இருக்காருப்பா, இது ஒரு மாதிரி இருந்தாரு, இப்போ வந்து உடல் அளவுல, உயிர் அளவுல, மனசு அளவுல ஆரோக்கியமா இருக்காரு, நல்லா எல்லாருக்கும் நல்லா இவரோட ஒழுக்கம் செய்கைகள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி வந்து கேட்பாங்க, இதை நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. ஒரு சில பேர் அது மாதிரி என்ன கேட்டு ஃபாலோவும் பண்றாங்க மெய் வழியை. இதுக்காக சொல்ல வரானு அப்படின்னா, நம்ம யாருக்கும் அட்வைஸோ இதுவோ பண்றது கிடையாது. யோக வாக்கியத்தை படிச்சோம் அப்படின்னா அவங்க உணர்த்துவாங்க நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும், அவங்க நம்மளை மாத்துவாங்க. நம்ம மாற முடியாது. ஆனா தெய்வம் வந்து அந்த வாக்கியம் உள்ள போக 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 தெய்வம் நமக்குள்ள அறிவுக்குள்ள உட்காந்து அறிவாகார ரூபரா வந்து மாத்துவாங்க. அக்கா வந்து ஜீவரகத்தை பத்தி, தேவ ரகசியங்களை பத்தி பேசுனாங்க. நம்ம தூரத்துல இருந்தே நம்ம எதையுமே பார்க்க முடியாத ரகசியங்கள். அப்ப ஜீவதேகத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். அங்கிருந்து காரண தேகம், காரண தேகத்தை மகா காரண தேகம், இப்ப மகா காரண தேகத்தை அடக்காகிறப்பதான் நமக்கு ஆத்மா தெரியும், ஆத்மாவை பார்க்க முடியும். அப்ப யாரு காமிப்பாங்க? தெய்வம் தான் காமிப்பாங்க. தெய்வம் நினைச்சாதான் அவங்க அறிவாகாரத்தை நம்மளுக்கு ஊட்டி அந்த
அறிவாக ரூபகர் தான் வந்து தேவரசிங்களை காமிக்க முடியும். நம்மளா வந்து என்னதான் படிச்சாலும் முட்டி மோதனாலும் அதெல்லாம் போக முடியாது. அவங்க வந்து நமக்குள்ள உட்காந்து ஒன்னொன்னுத்தியா ஃபர்ஸ்ட் நம்ம தூளத்தையே தெரிஞ்சுக்கல, தூளத்தை தெரிஞ்சுக்கணும். தூளத்தை தெரிஞ்ச உடனேதான் ஜீவதேகம். ஜீவதேகத்தை வந்து காரண தேகத்தும் ஆகலாம். எல்லாத்தையுமே அவங்க தான் அறிவிப்பாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நடந்தாலே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இன்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசம் வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். சாதிகளின் கர்த்தாவே தெய்வமே பிறந்த அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். சாலை ஆண்டவர்களின் திருவடி போற்றி அவர்களின் பொற்பாதம் பணிந்து இந்த குழுவில் என்னை பேச அனுமதித்த இப்பத்தனியாசோ என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து எல்லோருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா அவர்கள் எமக்கு கொடையில கூறல வாக்கியம் 10 பத்தி நல்லா அழகா எடுத்து சொன்னாங்க. மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சன்னதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது அப்படின்னு, நமக்குள்ள ஒரு கோடி சிறிய பிரகாச தூலம் இருக்குது அப்படின்னு இந்த மெய்வெளியில அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும். வெளியில பார்த்தா எல்லாரும் ஒரே மனுஷங்க மாதிரிதான் இருக்கிறாங்க. இந்த மெய்ய அடைஞ்ச மெய்ஞானிகளும் ஒரே ரூபத்துலதான் இருக்காங்க, மெய்ய அடையாதவங்களும் ஒரே ரூபத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா செயலை வச்சுதான் அவங்களை வந்து இது பண்ண முடியும். அந்த இதுல வந்து அந்த ஜீவ குழந்தையானது எப்படி வந்து வனப்பேரி எவ்வளவு அடைகிறது, அதுக்கு வந்து அந்த செடி உணவு பத்தி அக்கா வந்து எடுத்து சொன்னாங்க. அந்த தர்ப்பணை ஊற்றத்தினால யாரையும் கட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது அப்படின்னு. அந்த செடி உணவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். அந்த செடி உணவு என்பது அந்த தவத்தை பெருக்கி, அந்த தவப்பலன் இருந்தாதான் பொருளாருக்கு இவ்வுலகே அருளாருக்கு அவ்வுலகில்லை அப்படின்னு திருவள்ளுவர் அவர்கள் வந்து எடுத்து சொல்றாங்க. அருள் இல்லைன்னா அந்த உலகத்துல நுழைய முடியாது, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த யோகத்தை பெருக்கி நம்மை ஜீவேசனாக்கும் செயலில் வெளிக்காட்டுவதுதான் அந்த செவி உணவு. செவிக்கு உணவு அருந்துவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவருவன் பாவத்தில் ஆழ்வான்னு திருமஞான குரல் சத்தம் 242 தெய்வம் அவர்கள் அழைத்திருக்காங்க. இரண்டாவது செவி உணவின் பலன் என்ன அப்படின்னா, உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது அந்த செவி உணவு அப்படிங்கிறாங்க. நம்ம அருளமதமாகி அந்த தெய்வம் அருந்து உண்டால் உன் ஜீவனை தப்பியுள்ள அழிக்கரு வழிவரு பிறவி மாசு வந்த இதெல்லாம் எத்தனையோ பிறவி எடுத்து வந்திருப்போம். அந்த பிறவி மாச ஒழிக்கிறதுக்குதான் இப்ப நம்ம தெய்வம் இந்த எல்லையில வந்து நம்ம சேர்ந்திருக்கிறோம். அந்த அழிகரு வழிவரு பிறவி மாச ஒழிக்கிறதுனா திருவஞான குரல் சத்தம் 242 தெய்வமார்கள் அருளி இருக்கிறாங்க. நம்ம திருவள்ளுவர் பெருமான் வந்து செவி உணவு வந்து செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருமஞான குரல்ல வாக்கியம் முதல்லயே அத இந்த செவி உணவை பத்தி தான் நம்ம தெய்வமார்கள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. செவியர் சுவையனால வாயினர் மாக்கள் அவியின மாக்கள் என்னென்ன அதை பத்தி ரொம்ப கடுமையா திருவள்ளுவர் வந்து இது பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க இருந்தால் என்ன போனால் என்ன செவி சுவையணும் அப்படின்னு. 4வது பயன் என்னன்னா, மூச்சடங்கும் இடத்திற்கு எடுத்து செல்வது அந்த செவி உணவு தான். மூச்சடங்கும் இடத்திற்கு எவராலும் முடியாது, இங்க இருப்பது இங்க எழுதி தம்பி அப்படின்னு நம்ம தேவர்கள் வேதநாத ஒலிக்க நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த மூச்சடங்கு இடத்துக்கு எடுத்து போகிறது அந்த செவி உணவு தான். 5வது என்னன்னா, நம்ம புகழுடம்பு, நமக்குள்ள ஒரு உடம்பு இருக்குதுன்னு நம்ம தெய்வம் அதை இப்ப அக்கா வந்து சொன்னாங்க. நமக்குள்ள ஒரு ஜீவதேகம் இருக்குது, அது நல்லா வலுக்குது. அவங்களுடைய தரிசனை ஊட்டத்தினாலே அவங்களுடைய செவி உணவை கேட்டனாலே அது வந்து வலிமை பெற்று வருது. அதுக்கான ஒரு பூவன காலம் இந்த இதுல வந்திருக்குது அப்படின்னு அக்கா எடுத்து சொன்னாங்க. அந்த புகழுடம்பை வளர செய்வது அந்த செவி உணவு தான். ஓசை கொண்ட நடனத்தாலே மன ஈசனாகும் இயல்பெடுத்து ஓதுவாம் அப்படின்னு அவர்கள் அந்த புகழுடம்புங்கிறது அந்த ஜீவதேகம். அந்த புகழுடம்புக்கு ஆகாரம் வந்து உன்னிடம் இருக்கும் அந்த பேசனா புகழுடம்பின் பேரறிவினுக்கு ஆகாரம் குருகொண்டல் அவர்களின் அருளமதத்தினை உன் செவிப்புலன் கொண்டு மடுப்பதுதான். அவ்வாறு காலமெல்லாம் மடுத்தால் அது என்ன கிடைக்குதுன்னா, காமாவரமாக்கிய வீடு வீடு உனக்கு பரிசாக அளிக்க பெறுகிறது அப்படின்னு அருளமுத வாக்கியம் 71 நம்ம தெய்வம் அவர்கள் அருளி இருக்கிறாங்க. 6வது தெய்வம் அவர்களிடம் அன்பு பெருக செய்வது செவி உறவு அப்படின்னு ஏற்கனவே அக்கா வந்து நிறைய பேசியிருக்காங்க. குமாரி அக்கா வந்து
கலை என்பது வேதனாத ஒளியில் இருந்து தோன்றுகின்ற இன்பம். அது செவிச்சுவையாக வர்ஷிக்க பெறும் போது அதை ஒன்று அனுபவிக்கும் சுவைக்கு நிகரான சுவை வேறு இல்லவே இல்லை. செவிச்சுவை உணவு உண்ண ஆசான் பால் அன்பு பெருகுகிறது அப்படின்னு திருமஞான குரல்ல இது பண்ணிருக்காங்க. வேத வண்ணம் கேட்க என்னோடம்பு கோடிக்கும் போதைய மோதேறு வென்று ஊதிதும் தங்கே போதையால் இங்குள்ளதெல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தோடத்தேன் பொற்கின்ன தின்பார் கஞ்சாமோ கலந்தந்த போதை என்றே தெளிந்தேன். அந்த போதையால தேவமார்கள் இழுக்கப்பட்டு அந்த திருஞ்சி வரத்தை அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி இதை நமக்கு அந்த பாடுபட்டு கொடுத்த அந்த இதை நமக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. செவி உணவு அருந்தாவிடில் ஜீவதேகம் வளராது அப்படின்னு கடைசிய அவர்கள் தெரிவிக்கிறாங்க. பேரறிவுடைய மறுவிருப்பு புகழம்பு யாவர்களுமே யாவர் ஒருவரையும் பெரியாசை கொன்று பெற்றுக் கொண்ட பின் எவர் ஒருவரும் பெற்றோரிடத்து அடுத்தடுத்து தினமும் புகழம்பு வலுக்கொண்டு வளர்ந்து எவனம் அடையும் பொருட்டாய் அதை அருந்தனம் மறுவிறப்பு புகழந்து பெற்றுக் கொண்டோன் பெற்றோரிடத்து அடுத்தடுத்து செவியுணவு பெறவில்லை எனில் வாயுண வளர்த்த தூரம் சாவுதல் போல் செவியுணவற்று புகழம்பு போய் பொய்யிடம்பாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மெய்வழியில சார்ந்திருக்கிறோம், நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. ஏன்னா கடைசி நேரத்துல அந்த வாக்கியத்துல அவங்க சொன்னாங்கல்ல, அந்த விசாலாட்சி ஆனந்தகி இந்த நீதி தீர்க்கும் போது எழுப்பப்படும் போது உன்னுடைய இது பத்தி கேட்க பெறும். இப்போது ஆசானுடைய அந்தஸ்துக்காக எல்லாம் கொடுத்துடுறாங்க. கடைசியில நம்ம எழுப்பும் போது அந்த தீர்ப்பு நேரத்துல என்னென்ன கேட்பாங்க என்னன்னு கேள்வி தெரியாது. அதனால அதுக்கு முன்னாடியே உஷாரா இருக்கிறதுக்காக நமக்கு எல்லா பாக்கியங்களும் நமக்கு இருந்திருக்காங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். அத்தாவுக்கு நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். என்னுடைய ஜீவதேகத்தை இன்னைக்கு நான் கண்டு கொள்ள அக்கா ரொம்ப எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. உயிரின் ருச்சி உடலின் ருச்சி என 2 ருச்சிகள் இருக்கின்றன. உடலின் ருச்சி கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் திகட்டும், தீக்கு வந்தால் நாவில் கசக்கும். ஆனால் உயிரின் ருச்சியோ என்றும் மாறாது, வாடாது, திகட்டாது, இனிக்கும். அது 6வது அறிவை பெற்றவர்கள் அடைந்து அனுபவிக்கின்ற அருளமுத ஜீவ ஊற்றின் ருச்சி. அறிவு வயிறாகிய செவிக்கு கிடைக்கிற உணவு வயிற்று உணவு போல் 6 சுவை அல்ல. செவி உணவு 9 சுவைகள் நவரசங்கள் கொண்டது. உன் ஆசிரியர் அவர்கள் உன் நினைவுக்கு நினைவாகவும் உன் செவிக்கு செவியாகவும் உன் பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவ்வாறு அரூப வடிவத்தில் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் சொல்லாமல் உனக்கு தெரியாது. அவர்கள் நினைவென்னும் அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் நீ பார்க்கிறாய், கேட்கிறாய், பேசுகிறாய், நினைக்கிறாய். உன்னுடைய சகல கருவிகளும் ஓடி ஆடுகிறது. அவர்கள் அதிலிருந்து மாறிவிட்டால் உன் ஜீவன் இல்லை, பேச்சில்லை, நினைவில்லை, பார்வை இல்லை, கேள்வி இல்லை. ஆகவே அவர்கள் தான் உன் ஜீவன் என்று தெரிகிறது அல்லவா? ஆம், உன் ஜீவனே அவர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் நீ எண்ணுவது பேசுவது என்பது எப்படி முடியாது. ஆனா இது வரைக்கும் நான் ஜீவனை கவனித்தேன்னா கவனிக்கல. எங்க உடல் தான் பெருசு அது தூளத்துக்கே எல்லா சௌகரியங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. படைத்தவருடன் உனக்கு நேசம் தொடர்பு இல்லாமல் இருப்பதுதான். அப்ப அந்த படைத்தவருடன் இன்னைக்கு நாம தினமும் அவங்களோட பழகிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு எல்லா சீர் சிறப்புகளும், எல்லா அழகு ஆண்மைகளும், எல்லா மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சிகளும், எல்லா கல்வி கலை கண்காட்சிகளும் காலமெல்லாம் தந்து கொண்டிருப்பது உங்களிடத்தில் இருக்கிற உயிர் அல்லவா? உங்கள் சொந்த இளஞ்சிய விட்டு வத்துவாகிய உயிரை வெளியே இழுத்து காட்டி உங்களை தரிசிக்க செய்து வைக்கிற ஒரு நடமாடும் தெய்வ திருமேனியரே நிஜ செயலுடைய தெய்வம். இம்முடன் உயிர் ஒட்டுதலாக இரு, தப்பிப்பாய். எந்த அமலாண்மையும், எந்த குபீர சம்பத்தும், எந்த அறிவு ஆற்றலும், எந்த ஒரு உதவியும் எட்டி தீண்டப்படாத யமன் ஒருவனை சந்திக்கும் போது அந்த அருந்தலத்திற்கு அந்த யமன் கையிலிருந்து நம்மளை தப்ப வைக்கிறவங்க நம்ம தெய்வம் அவர்கள். நாம் ஒரு நாள் உன் காதில் ஒன்று போட்டோமே, அது ஏன் இன்னும் உன் வாயில் வரவில்லை? நாம் காதில் போட்டது உன் வாயில் வர வேண்டும். அதன் பெருமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் நினைச்சா மற்றவங்களுக்கு தான் பேசணும்னு சொல்லிட்டு, ஆனா அது நம்மளோட நாமளே பேசணும், அதுதான் சிந்தித்து இருப்பது அப்படின்னு அக்காவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க.
சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அம்மா அவர்கள். டெமோக்ராட்டிக் கூட இதற்குள்ள 10வது வருஷம் எடுத்து சொன்னாங்க. மறைமுறை மகராஜி ஒரு தேவகுரு சன்னதியில் உன் ஜீவன் வேறு உடல் இருக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகி அந்த மூச்சுடர் என்னும் திருக்குழந்தை மனத்தேறி எவ்வளவு அடைகிறது. இன்னும் அவர்கள் இந்த தரிசனை ஒற்றுக்கு யாரையும் சர்ச்சை பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் வளப்படுகிற இலக்குக்கு வசமாக நிற்கின்றவர் தெய்வ குபேர ஒவ்வொரு காலம் வருகிறது அப்படின்னு திருவாக்கியத்தில் இருக்குது. அதே மாதிரி நம் மனைவி மக்கள் மீது நாம் வைக்கும் அன்பை விட இறைவன் நம்ம மீது வைக்கும் அன்பு குறைவாக இருக்காதீங்க. அதனால நான் தூக்குகின்ற ஒரு தாய் பழக்கத்தை நம்முடைய குழந்தையை தூக்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவ்வாறு இருக்க நித்திய உடனாகிய அக்கனி பெரும் கருணை ஏகநாயகன் நீ சுமக்க முடியாததைய உன் மீது சுமக்குவான், சுமப்பதில்லை அப்படின்ட்டு நம்ம குழந்தைய தூக்க சொல்லுவோமா? நம்ம தூக்குற வீட்டை அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனிதர்கள் மாறி மாறி பேசுவார்கள். நாம் அப்படி பேச மாட்டோம். ஏன் உலகத்தை உயிரிக்கின்ற ஒரே நோய் தான் நமக்கு தெரியும். ஆகவே அதையே அன்றும் பேசினோம், என்றும் பேசுகிறோம், என்றும் பேசுவோம், செய்வோம். எல்லோரும் இந்த மெயினான நித்திய செல்வத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுவே எமது முழு இச்சை என்று நமக்குள்ள தெய்வம் ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளில் உள்ளார்கள். அதே மாதிரி முக்கியமான சில வாக்கியம் அது வந்து திருவாக்கியம் என்ன 199. நமக்கு சிலரிடம் அதிக பிரீத்தியாக இருக்கும், சிலரிடம் சாதாரண பிரீத்தியாக இருக்கும், சில பேர்களிடம் பிரீத்தி தாமதத்து வரும். என்னுடைய இந்த பிரீத்தியின் தரத்தை வச்சுதான் என் தாய், தந்தை, பிள்ளை, பெண்டாட்டி என்றெல்லாம் இருக்கிறது. வெளி உலகத்திற்கு சொந்தக்காரனாக வேண்டும் என்றால் சொந்தக்காரனாக பிறக்க வேண்டும். ஆனால் இங்கு அப்படி தேவையில்லை. என்னுடைய ஜாதி எம் நினைவில் நிலைத்து நின்று சாதிக்கிறவர்கள் தான் என்னுடைய ஜாதி என்று தெய்வம் தெய்வம் பெருமாள் வளர்த்தார்கள். அதே மாதிரி இன்னொரு வாக்கியம், ஒரு தாய் தன் கற்றுக்கு எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதனை எதிரியாக காட்டி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டார். அதே போல எவ்வளவு பிள்ளை என்று வந்தாலும் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் அவனை யாரிடம் பிடித்து கொடுக்கணுமா வருமா வராது. ஆனால் அவனாக வெளியில் இருந்த கையை முடித்து கொண்டு போனால் நாம் என்ன செய்வது என்று நமக்கு தெய்வம் நினைச்சார்கள். ஆண்டவர்கள் திருவாய் உள்ளார்கள். திருவாக்கி நல்லா நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். தூல தேகம் ஜீவ தேகம் பத்தி நமக்கு அருமையா நம்ம சபையில் நம்ம தெய்வ வாக்கியத்துல இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தூல தேகத்தில இருந்து நாம வந்து அந்த பரமபத வாழ்வில் வந்து அடைய முடியாது. ஜீவ தேகத்துக்கு எப்ப நம்ம தெய்வம் வந்து நம்மளை கொட்டி செல்றாங்களோ அப்பதான் நாம வந்து அந்த பரமபத வாழ்க்கையை அடையறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அப்படி வந்து நம்மளை ஆக்குவது நம்ம தெய்வம் மட்டும்தான் ஆக்க முடியும். நம்மளாலலாம் தானா ஆக முடியாது. அப்படி ஆக முயற்சிக்கவும் கூடாது. அது வந்து தெய்வத்தோட பாவத்தையும் சாபத்தையும் தான் சம்பாதிப்பாங்கன்றதையும் வாக்கியம் வந்து புரிந்து கொண்டேனாக்கா. இந்த தூல தேகம் பிரம்மபகாசம் ஏவரிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். தூலதேக வாழ்க்கையை ஒரு கோழியின் மேல் ஏறி சவாரி செய்வது போலாகும். ஆனால் ஜீவ தேகத்தில் குடியேறி வாழ்வது ஒரு புலியின் மீது ஏறி சவாரி செய்கின்ற வெற்றி வீர வாழ்க்கையாகும் என்று நம் குலதெய்வம் வந்து அருளி இருக்கிறாங்க. இந்த அக்கா இப்ப சொன்ன மாதிரி தூலதேகத்துல இருந்து நாம அந்த நம்ம அந்த பரமபதத்தை அடைய முடியாது. அந்த வாழ்க்கை வந்து ஒரு கோழி மேல ஏறி சவாரி செய்யற மாதிரி அப்படின்னு நம்ம தெய்வம் சொல்றாங்க. அப்ப ஜீவதேகத்துல சவாரி செய்யறது ஒரு புலியின் மேல் ஏறி வெற்றி வாழ்க்கையை வந்து நாம சவாரி செஞ்சுட்டு இருக்கிறது தான் ஜீவதேகத்துல நாம இருக்கிறது அப்படின்னு வந்து இந்த வாக்கியம் மூலமா தெய்வம் சொல்றாங்க. அதாவது அக்கா நமக்கு விவரிச்ச மாதிரி நம்ம எப்பவுமே ஜீவதேகத்துல இருக்கணும். அது இருக்கிறது நம்ம தெய்வத்தோட வாக்கியங்கள், தோத்திர பாடல்கள், அவங்களோட நூல்களை வந்து நம்ம தினம் தினம் படித்து பிறரிடம் பேசி பழகி இருக்கும் போதுதான் நமக்கு அது கிட்டும். அப்ப நாம எப்பவுமே வந்து ஜீவதேகத்திலே இருக்கிறதுக்கு
நாம இத நம்மளோட தெய்வத்துக்கூடவே நாம எப்பவுமே இருக்கணும், தெய்வத்தின் நினைவாவே இருக்கணும் அப்படின்றது இந்த வாக்கியம் மூலம் நான் புரிந்து கொள்கிறேன் அக்கா. அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை பூங்குடி அவர்கள். அக்கா, திருவாக்கியம் நிறைய எமப்படர் கொடாய்கூர் திருவாக்கியம் 10 ஆண்டவர்கள் திருவாக்கியம் 10 அக்கா பகிர்ந்தாங்க. மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் இருக்கிறது, உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேறி யௌவனம் அடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்திலேயே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் மனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தள்ளியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே. அக்கா, இந்த வாக்கியத்திலிருந்து அவங்க அந்த ஜீவன் எப்படி உடல் எடுக்குது, அந்த அந்த உடல் எடுத்த குழந்தை எப்படி அந்த முச்சுடல் குழந்தையா வனப்பேறி எவ்வளவு அடைகிறது அப்படின்றதெல்லாம் அக்கா விவரிச்சு இது பண்ணாங்க. அந்த ஜீவதேகம் எப்படின்னா அந்த நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம். அந்த அந்த ஜீவதேகம் வந்து நான் என்று உன் நினைவின் எண்ணத்திலே வருது. அதுதான் அந்த ஏக நாயகனுடைய அவங்களுடைய பொருளாகிய ஜீவனா இருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு புரிதலா இருக்குது. அந்த அந்த ஜீவனாலே நம்ம எல்லாமே அந்த ஆன்மா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருக்கும். அது வந்து அந்த ஜீவ தேகத்துல இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அந்த இரு கோலமா அந்த அசைவற்ற நினைவா அசைவுக்கு கொண்டு வரும் பொருள் தான் ஆத்மா. அந்த அது வந்து எப்படின்னா 100-150 ஆண்டுகளா அவர்களுடைய உயிரோட இருந்தாலும் அவனுடைய உடல் வந்து நாட்டத்துக்கு விடாம பிடிச்சு வச்சுக்குது. அது அவனுடைய அந்த காரண தேகத்துல நின்று விளங்குது. அதுதான் ஆத்மா அவங்களுடைய இது. ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம் தான். அது இவனுக்காக தனியே சீதனமா கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவுடைய சேரணும் இருக்கணும். அப்பதான் அந்த பரமாத்மா கற்போடி காலமா இருக்கிறாங்க. அது வந்து நாம் தான் அது அவங்களுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த பரமாத்மாவுடைய நாமம் நம்ம எப்பொழுதும் நம்ம நாவல இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப வந்து அந்த அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மூச்சு ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடைய ஐக்கியமாக முடியும். அப்ப அவங்களுடைய எப்பவுமே சார்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலா இருக்குது. அந்த ஜீவாத்மா வந்து அவங்கதான் அந்த இறை சொரூபமா இருக்கிறாங்க இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அந்த கடன் வாங்கி வந்திருக்கிறோம். அந்த கடன் வாங்கி வந்து நம்ம திருப்பி இது பண்ணணும், அவங்களுடைய சேரணும். அப்ப அவங்களுடைய ஐக்கியமானதான் நம்ம அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கான ஒரு இதுவா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இதுவா இருக்குது. அப்புறம் அக்கா வந்து அந்த செவி உணவு அப்படின்ற இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே சொன்னாங்க. நம்ம வந்து எல்லாமே இந்த வாயு உணவு தான் நம்ம அதிகமா இது பண்ணுவோம். இது நல்லா இருக்கா, இந்த இதுல ஹோட்டல்ல நல்லா இருக்கா, அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கா அப்படின்னு இங்க கொண்டு நம்ம எல்லாம் ஒரு இதுல இந்த இதுல இருக்கிறோம். ஆனா அந்த செவி உணவு வந்து எப்படின்னா அவங்க அந்த செவி உணவு எதுக்குன்னா அவங்களுடைய அருளமுத வர்ஷிப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய ஆன்மீகம் வாக்கியங்கள் அவங்களுடைய பாடல்கள் எப்பவுமே அந்த சிந்தையில இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சிந்தையில வச்சுட்டும் பிறரிடம் பேசி அவங்க கிட்ட இருக்கிற அதுவே ஒரு தவம் அப்படின்னு நம்ம திருவாக்கியத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த செவி உணவு எப்படி இருக்குன்னா அந்த அனித்திய உடலை வளர்க்கறதுக்கு வாயு உணவு வந்து நம்ம அந்த அனித்திய உடலை தான் அந்த தேகத்தை தான் வளர்க்கும். ஆனா அந்த நித்திய தேகம் எடுத்து அதுக்கு வந்து நம்ம செவி உணவு தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு திருவாக்கியம் அக்கா பகிர்ந்ததுல இருந்து புரிதலா இருக்குது. அந்த அவங்க வந்து அந்த செவிச்சுவை நம்ம வந்து எல்லாம் நம்ம சுவைன்ற இது பண்றோம். ஆனா இந்த செவிச்சுவை இருக்கு பாருங்க, அது அவ்வளவும் சுவையும் தலையாய சுவையா இருக்குது. நம்ம திருவள்ளுவர் பெருமான் அவங்க கூட சொல்லுவாங்க, அந்த அறிவித்தாங்க, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்ப வந்து அந்த அந்த இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தலையா இருக்குது அப்படின்ற இந்த குரல் மூலயமா நம்ம சின்ன வயசுல இருந்து புரிஞ்சு வயிற்றுக்கும் கூட ஈயப்படும் சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த செவியனுடைய சுவையை உணராதவங்க வந்து வாயுணர்வு
பகுதி மாக்கள் அப்படின்றாங்க. நம்ம இந்த கேள்வி, நம்ம இந்த கேள்வி சுவை, நம்ம இந்த தெய்வத்துடைய இது கேட்காம இருந்தாலே நம்ம எல்லா வெளியூர்களும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சுவையை உணராதவங்க மாக்கள் அவியனும் வாழினும் அவங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்றது. ஆனா நம்ம இந்த மெய்வதைக்கு வந்த பிறகு அவங்களுடைய அருளமத வர்ஷிப்பை கேட்கலனாலே அந்த காதே ஒரு கேட்காத காதா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலா இருக்குது. அந்த மாதிரி அவங்களுடைய தெய்வத்துடைய வர்ஷிப்புங்களை கேட்காம இருந்தா அவங்க இருந்தா என்ன இல்லாம இருந்தா என்ன வாழ்ந்தால் என்ன அப்படின்ற ஒரு இது எனக்கே நம்ம அது ஒரு நம்ம அவங்களுடைய இது கேட்கலனாலே எதையோ நம்ம ஒரு நாள் நம்ம இந்த சபை இது அட்டன் பண்ணதாலே அக்கா என்ன சொல்லியிருப்பாங்களோ தெரியல, நம்ம பேசலனாலும் நம்ம அவங்க சொல்ற அந்த தெய்வத்துடைய அருளமுத வர்ஷிப்பை அவங்க பகிர்றாங்களே அதுல ஏதாவது நம்மளுக்கு நம்ம எடுத்து பேச அந்த வல்லமை வரலைனாலும் அவங்க எடுத்து நம்மளுக்கு அங்கங்க எடுத்து அந்த முத்துக்களை கோர்த்து கொடுக்குறாங்க. அது கூட எடுத்து நம்ம மாலையா அனுபவிக்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அக்கா நிறைய இதுவும் பகிர்ந்தாங்க. ஆனா அந்த பெரிய சுவையை நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுவே ஒரு பெரிய இதுவு. ஆனா தெய்வம் இந்த கூட இதுக்கு ஒரு வாக்கியத்துல கூட அந்த சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்கும் அந்த இது அந்த நிஜ நிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்திருக்காங்க தெய்வம். அது எதற்கானா அந்த பாடல்களை நூல்களை மான்மியம் திருவாக்கியங்களை ஆனந்தம் வச்சிருக்காங்க, கொட்டி வச்சிருக்காங்க. அதை நம்ம அதை எடுத்து அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தி கொள்றதுக்குதான் தெய்வம் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வேதங்களையே இறக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஜீவ அப்புறமா இந்த ஜீவ தேக வளர்ச்சிக்கு நம்ம அந்த செவி அமுதம் தான் நம்மளுக்கு வேணும். அதுக்காகவேதான் நம்ம செவிய படைச்சு இது பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த மெய்வழிக்கு நம்ம காது நம்ம இந்த உலக இதுல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த சினிமா பாட்டுங்களும் அதுவும் இதுவும் இவங்களை பத்தி குறை சொல்றதும் அவங்கள பத்தி குறை சொல்றோம். அப்படிதான் நம்மளுக்கு அந்த காது இருந்ததே தவிர நம்ம இந்த மெய்வழிக்குள்ள இவங்க தெய்வத்துடைய அண்டி வந்த பிறகு நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த செவியை கொடுத்ததே அவங்களோட எதுவா கேட்டதுக்காக தான் அப்படின்ற ஒரு புரிதலா இருக்கு. அப்ப இன்னும் உயிருக்கு கூட நிறைய அக்கா நிறைய இது பகிர்ந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எடுத்து பகிர வரல. ஆனா அந்த உயிருடைய உன்னதத்தை எப்படி தெய்வம் நம்மளுக்கு நிறைய இதுல எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த இந்த உயிருக்கான இது அந்த உயிரானது தனது உபகரிப்பனை கவனிக்காமல் இப்பேற்பட்ட உன்னை கூட சரி பண்ணி சட்டை பண்ணாமலும் இருந்து உன்னை விட்டு பிரிந்து புறப்பட்டு போய்விடுகிறது. அது நிச்சயமா நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த கை தேர்ந்த வல்ல பண்டிதராக இருந்தாலும் அவங்க அந்த பணம் கொடுத்து கெஞ்சி அது என்னதான் பண்ணாலும் அந்த உயிரை இது பண்ண முடியுமா, காப்பாற்ற முடியுமா? அது அவங்க கையில ஒண்டிதான் இருக்குது. அந்த உயிருக்காக வேண்டிய வரும் பாடுபடுகின்ற உயிரை எல்லா சீரும் சிறப்புகளும் தருகின்ற அந்த உயிரை, சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை, எல்லா கல்வி கலை கண் காட்சி தருகின்ற உயிரை, தருகின்ற உயிரையும் அந்த மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சியும் தருகின்ற உயிரை, எல்லா இந்த இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இலக்கிய உயிரை, வரம்பு கொடுத்த வயதனுடைய கிருணோதய உடம்புயிரை, உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டி கொண்டிருக்கிற இணை துணையான உயிரை. தெய்வம் எவ்வளவு இதுவா எல்லாமே அவங்கதான் எல்லாமே பண்றாங்க. வேற யாராவது துணையா செய்ய முடியுமா? அவங்க ஒருவராலதான் முடியும். அந்த சிரஞ்சீவிய நம்ம அந்த சிரஞ்சீவி தவணை நம்ம அதை பெற்றுக்கணும். அதை ஒரு பொழுதாவது அவங்கள இது பண்ணாம மறந்தோ போனோம்னா அந்த இச்சை வரலன்னா ரொம்ப என்ன சொல்றது, அது ஒரு அழிவுக்கு தான் போகிற மாதிரி ஒரு இதுவா இருக்கும். இந்த அனித்திய உடலை இருக்கும் போதே அந்த உயிரை பத்திய ஒரு இது தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய எல்லாத்தையும் சொல்றோம், தெய்வம் இந்த மாதிரி இருக்காங்க, நம்மளுக்காக பாடுபட்டு இருக்காங்க, அவங்களுடைய பட்ட பாட நம்ம அதை பண்ணாலே நம்ம வேறதாவும் எதுவும் பண்ண வேணாம். அவங்களுடைய பட்ட பாட நினைச்சாலே நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய என்ன அவங்களுடைய தனியா ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால உட்கார முடியல. அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க நம்மளுக்காக.
அப்படின்றது நம்ம அது தினம் தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த உயிர் நம்ம ஒரு பறவை எப்படி அந்த உயிர் ஒரு பறவை அந்த கூட்டுல இருந்து எப்படி ஒரு இதுவா பறந்து போதோ அது மாதிரி அந்த உடல்ல உயிர் எந்த இதுவும் நீங்கி போதும். அது மாதிரி நம்ம அவங்களோட இதுவை எப்பவுமே நம்ம அவங்களுடைய மறவாத கூட்டத்தோட இருக்கணும் அப்படின்றது நம்ம அவங்க இந்த தெய்வத்துடைய இது என்னைக்கும் மறக்கவே கூடாது. அவங்களுடைய இது ஒட்டியே இருக்கணும் அப்படின்ற தெய்வ வாக்கின் மூலியமா படிச்சிருக்கிறோம். இந்த உடல் பொருள் ஆவி அவங்களுக்கே ஆசானுக்கே அர்ப்பணிச்சு அவங்களுடைய அன்பை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்றது இந்த பரம்பொருளை நம்ம அவங்களோடய சேரணும் அப்படின்ற ஒரு புரிதலோட அவங்களுடைய இது அந்த வள்ளல் அவங்க வேற யாரும் இல்ல இதெல்லாம் கொடைன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. வெளியே நம்மளுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னா இது கொடை நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க நம்மளுக்கான ஒரு கொடையை கொடுத்து நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய இதுல அந்த வான்கொடை அவங்களுடைய வர்ஷிப்பை கொடுத்து நம்மளுக்கு இந்த உலக இதுல இருந்து நம்மளை காத்து ரட்சிக்கணும் அப்படின்ற இந்த சபை மூலமா தெரிஞ்சு கொண்டேன் அக்கா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆபத்து வந்த நேரத்தில் ஆங்காங்கு முன்வந்து நின்று காத்து கொண்டிருக்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை வணங்கி வேண்டி என்னும் முத்தி பேரரை தொடங்குகிறேன். அக்கா அவர்களுக்கு நமஸ்காரம். அனைத்து பிறவியர்களுக்கும் ஜீவ பிறவியர்களுக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா அந்த 10வது வாக்கியம் மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. அந்த வாக்கியத்தை எல்லாரையும் எடுத்து பங்கிட்டாங்க. அந்த ஜீவன் பத்தின வாக்கியம்க்கா. இன்னைக்கு உன் கட்டிடத்திற்குள் குடியேறி இருந்து அரசு பண்ணி கொண்டிருக்கிற ராஜாதான் உயிராகிய ஜீவன். இந்த தேகத்தை விட்டு புறப்பட்டு விட்டால் பிறகு இந்த உடலுக்கு ஏதாவது மதிப்புண்டா? இல்லை. ஆகவே உயிர்தான் பிரதானமானது என்று தெரிகிறதல்லவா? இப்ப உன் உடலுக்குள் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருந்து அதை நாரவிடாமல் காப்பாற்றி வருகிற உன் உயிராகிய ஜீவன், அந்த ஜீவன் உன் கடத்துக்குள் இருப்பதால் கடவுள் என்ற நாமத்தை பெற்றது. அதை உன் முயற்சி கொண்டு நீ சந்திக்க முடியாது. நாம் உன்மேல் வைக்கும் இரக்கத்தால் உன் இதய வீட்டில் இருக்கும் ஜீவனை நீ சந்திக்கும்படி செய்து வைக்க முடியும். அந்த செயலை நாம் பழகி வந்திருக்கிறோம். மெய்யாக சொன்னால் அந்த ஜீவனையே நாம். அதற்கு சாட்சி எம் தேவ மக்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். உயிராகிய ஜீவனுக்குத்தான் அந்தந்த மதங்களிலும் பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், காயத்ரி, களிமா என்று பல நாமங்கள் இருக்கின்றன. அந்த ஜீவன் ஒரு திருவுருவை ஏற்று வந்திருக்கும் போது அத்தேவ ரூபத்திற்கு தெய்வம், சத்குரு என்ற நாமங்கள் வழங்கப் பெறுகிறது. யமபடரை நீக்கி பரிசுத்த முக்தி வீட்டில் ஆக்கும் அந்த காருண்ய ரூபமே கண்கண்ட தெய்வம். இன்னும் அந்த திருவாக்கியத்துல ஜீவனை பத்தி எடுத்து கொடுக்குறாங்கக்கா. அப்புறம் 6வது அறிவு பெற்று 7ஆம் பிறப்புடலம் எடுத்து தன் ஜீவனை அறிந்த பிற்பாடுதான் ஜீவாத்மா மனிதனிடத்தில் இருக்கிறது என சொல்லுதலே முறை. ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து ஆரூராகிய தன் ஜீவ உலகிற்கு செல்லுவதற்கு இச்சை கூட வராது இருக்கும் போது மாட்டுக்கு இருக்கிற ஆத்மாவை உடையவனாகத்தான் இருக்கிறான். அவனையே நரன் என்று வேதம் கூறுகிறது. தன்னுடைய முயற்சி கொண்டு எவரும் தன் என்னும் ஆலயத்திற்குள் இருக்கும் தெய்வீக உதயமாகிய பரமாத்மாவை சந்திக்க முடியாது. ஜீவன் கண்ட ஜென்மசாபல்ய பதநிலை பெற்று ஏறி நின்றவர்களாலும் கூட தன் உள்ளே அந்த பரமாத்மாவை சந்திக்க முடியாது. அதற்கு பரமாத்மா சொரூபர் உன்னை போல் தூள திருமேனி ஏற்று வந்தால்தான் சந்திக்க முடியும். ஆத்மா அழிய அவாவாகிய மனத்தோடு இருக்கும் போது பேய். நரன் என்று சொல்லுவது அந்நிலையில்தான். தன் ஜீவன் அறிந்த பின் ஜீவாத்மா என்று பெயர் பெறுகிறது. அப்போது தேவன் என அழைக்கப் பெறுகிறான். நடமாடும் திருமேனியுடன் விளங்கும் குரு மகான்மியராகிய தேவாதி தேவனே பரமாத்மா. ஆத்மா ஜலம் போன்றது. அது மலத்தோடு சேர்ந்தால் மலம், சந்தனத்தோடு சேர்ந்தால் சந்தனம்.
கலி என்ற அழி அபாவாகிய தன் ஆசையை மாபொருளாகிய பரமாத்மா சொரூபரிடத்தில் வைக்கும்படி வாய்த்து அவர்களுடைய அனுகிரகத்தால் தன் சொந்த ஜீவ உலகத்தை ஒருவன் சந்திக்கும் போது களிமா பொருள் கைவரவாகிறது. அவனே ஜென்ம சாபல்யம் பெறுகிறான். அப்படியான ஒரு பரமாத்மா சொரூபர் வாய்க்காவிட்டால் அழியவா ஆசையாகிய மனம் பழிப்பாதக திமிராரா இருளாக நின்று கடைசியில் அவனை நரகத்தில் ஆழ்த்தி விடுகிறது. அப்ப ஒரு நிகழ்ச்சிக்கு அத 21/12/1974 காலையில 6 மணிக்கு மெய்வழி வரதராஜானந்தரின் மனைவி மெய்வழி சாவித்திரி அம்மா தனது தூள தேகத்திலிருந்து ஜீவ பிரயாணமாகி நித்திய பேரின்ப ஸ்வர்ணபதி தேகத்தில் நிரந்தரமாக குடியேறினார்கள். இளநகை பூத்த வண்ணம் அவர்கள் ஜீவன் அடக்கமாயிருந்த காட்சியை தெய்வம் அவர்களின் திருச்சந்நிதியில் விண்ணப்பிக்க பெற்ற போது ஆண்டவர்கள் அவளிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருந்த சிவம் தன் முகத்திற்கு நேராக அவள் ஜீவன் இன்று திரும்பியதும் அவளை நோக்கி அது இளநகை பூக்கவும் அவளும் அந்த திவ்ய தரிசனையை கண்டு பேரானந்தம் பெருமகிழ்ச்சி பூத்தால் அந்த தெய்வீக மகிழ்ச்சி பிறங்க பிரயாணமான அடையாளமே அவள் முகத்தில் நீங்கள் கண்ட அந்த அதிசோபன காட்சி. உன் தகப்பனிடத்தில் நீ வாங்கி வந்த சொத்தாகிய மூச்சின் கடைசி அளவு இருக்கும் வரை உன் சொந்த சொத்தாகிய நித்திய மெய்யின் பக்கம் நீ திரும்பவில்லை. அந்த மெய் சொத்தை பற்றி சிந்தனை கூட வருவதில்லை. ஆனால் பொய் சொத்தாகிய மூச்சு நின்றதும் மெய் சொத்தாகிய அந்த சீதன பொருள் பரம பத நித்திய வஸ்து உன்னை இழுத்து வாரி அணைத்து ஏற்றுக்கொள்கிறது. வாழைப்பழத்துல ஊசி விட்டு எடுத்தது போலவும் வெண்ணையில் மயிரை போட்டு உருவி எடுத்தது போலவும் மெய்நிலை பெற்றவர்களின் ஜீவன் பிரயாணமாகும் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்வது கூட நம் எல்லையில் சரியில்லை. ஊசி எடுக்கப்படும் போது மயிர் உருவப்படும் போதும் மெல்லிய சிறிதளவு உரைசலும் இருக்கும் அல்லவா? அந்த உரைசல் கூட இல்லாது மிக லாவகமாய் ஜீவன் இத்தூலமாகிய கூட்டை உதறிவிட்டு போய் தனது சொந்த மெய்தேகத்தில் நுழைந்து கொள்ளுகிறது. இது நீங்கள் தெய்வ தயவால் கிட்டுவதா? இது நுழைந்து கொள்கிறது. இது நீங்கள் செய்த தவத்தால் கிட்டுவதா? இல்லை, எம்முடைய ஓயா தவத்தால் நாம் தேடிய தவ நித்தியத்தை எம் மக்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இனமாக ஈர்ந்து இந்த ஜீவ ரட்சிப்பு யுக பரிசும் ஆட்சியின் அதிகாரண செயல் இங்கு நிகழ்த்த பெற்று வருகிறது என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். இந்த வாக்கியம் ஜீவனை பத்தி இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து பங்கிட்டேங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நிறைய எடுத்து கொடுத்தீங்க. அந்த வாக்கியத்துல அந்த அவர்களின் தரிசனை ஊட்டத்திலே யாரையும் தட்டை பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படுகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவர்களுக்கே தெய்வ குபீர பூவன காலம் வருகிறது. நம்மளும் அந்த வசமான நின்று அந்த பதவியை அடையணும்ன்றதுதாங்க எல்லோருடைய இதுவும் தெய்வத்தோட விருப்பமும். அதுதான் நம்ம எல்லாரும் அந்த யமனிடமிருந்து தப்பி அந்த பரமபத நிலையை அடைய வேண்டும் என்று நம் தெய்வம் அவர்களை நாம் அனைவரும் வேண்டி வணங்கி என் ஒத்தி பேருரையை மீண்டும் மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். கால் வந்துட்டே இருக்கேக்கா. ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். மெய்வழி நூலின் முதல் பாசுரம். இதுவரைக்கும் வந்த மகத்துக்களில் எத்தனையோ பேச்சு ஞானம், எத்தனையோ பேர்கள் ஞானம் அடைவதற்கு முன்னே செய்யுள்களும் பாட்டும் ஏற்றுவதில் வல்லவராக இருந்திருக்கிறார்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் தோன்றிய வள்ளல் பெருமான் அவர்கள் ஞானம் அடைவதற்கு முன்பே 5 திருமுறைகள் பாடியிருக்கிறார்கள். ஞானம் அடைந்த பின் பாடியது 6ஆம் திருமுறையாகும். 2ற்கும் வித்தியாசம் உள்ளது. ஆனால் நம் தெய்வமோ பூரண நிலையை அடைந்த பின் தான் முதல் பாசுரத்தை இறக்கி அருளினார்கள். இப்படி அந்த பாடலை எழுதிய அந்த காலத்தில் ராஜகம்பீரத்தில் தங்களிடம் இணக்கமாக இருந்த ஒரு முஸ்லிம் தமிழ் புலவரிடம் கொடுத்து, இதில் இலக்கண பிழை இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்றார்களாம்.
அந்த பாசுரத்தை படித்து பார்த்த புலவர் மிகவும் வியப்புற்று, பாவா, நீங்கள் எங்களை ஏமாற்றுகிறீர்கள், நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் இதனை எழுதிய நீங்கள் மனிதர் அல்ல, தெய்வாம்சம் பொருந்தியவர் என்றாராம். ஏனெனில் நீங்கள் எழுதியுள்ள இந்த செய்யுள் மனிதரால் பாடப்பெற்றது போல் தெரியவில்லை. நீங்கள் கட்டாயம் ஒரு மெய்ஞானிதான். இதை எழுதிய தாங்கள் நிச்சயம் ஒரு தேவ புருஷர் தான் என்றாராம். அவர் அவ்வாறு படித்து வியந்த பாசுரத்தை கீழே தருகிறோம். விண்ணும் மண்ணும் கதிர்மறியும் விண்பனி தாரகையும் விளங்குவன மலைகளுடன் விரிந்த கூலாசலங்கள் எண்ண மடங்காத சரங்கள் உயிர் யாவும் இதுவிதுக்கு இப்படி என் இருந்தரசாள் இறைவன் என்னகமும் திருப்பாதம் விளங்கும் போதி மலையில் திருத்தேனை திருத்தீட்டவர் திருத்திய சற்குருவாய் மண்ணடங்கா பாவி பாடுங்கண்ணா. பாவி இறங்கி மனம் தளீர மரபில் வந்த மௌன கூறு காப்பே. இந்த பாடலை பார்த்து மேலும் அந்த புலவர் மேலும் கூறியதாவது, பாவா, இந்த உலகத்தில் எந்த புலவர்கள் பாடத் துவங்கினாலும் மங்களமான சொல் ஒன்றை வைத்துத்தான் துவங்குவார்கள். அது பூமியின் பொருட்களில் ஒன்றாக இருக்கும். ஆனால் நீங்களோ விண்ணும் என்று துவங்கி இருக்கிறீர்கள். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது மாதிரி துவங்க யாருக்கும் நினைவே வராது. மேலோராயிருந்தால் மட்டும்தான் முடியும் என்றாராம். தெய்வம் பூரண நிலையை அடைந்த பிறகல்லவா இந்த பாசுரத்தை இருக்குகிறார்கள். அதனால் அதில் சர்வமும் பொதிந்த மெய்நிலை நன்கு பிரகாசித்து தெரியும் பாடலாக இருந்தது. தாம் இந்த பூமிக்கு வந்த சுவடாவது இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பாசுரத்தை ஆண்டவர்கள் எழுதியதாக ஒரு முறை சபையில் தெரிவித்தார்கள். அக்கா, எனக்கு சரியா சொல்ல வரல, என்னால எந்த வார்த்தையும் டெலிவரி பண்ண முடியல. நல்லதுக்கா, நமஸ்காரக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.